நிழலை உருவாக்குனாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா, ஒரு பூ எப்படி பூக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்ப நம்ம வந்து மாலையில ஒரு பூ பார்த்திருப்போம். சின்ன மொட்டா இருந்திருக்கும். நம்ம காலையில பார்க்கும்போது அது நல்லா விரிஞ்சு, அழகா வந்து காட்சி தரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வாசகர் வந்து எப்போ எழுத்தாளரா மாறுறாங்க அப்படின்றது தெரியவே தெரியாது. ஏன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, என்னோட தோழி. அவங்க என்னை விட பெரிய வாசகர். எப்பவுமே படிக்கக்கூடியவங்க. அவங்க இன்ன வரையும் வாசிப்பாளரா மட்டும் தான் இருக்காங்க. ஆனா நான் வந்து எழுத்தாளரா மாறிட்டேன் அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். அப்படியே என்கிட்ட ரொம்ப பெருமையா பேசவும் செய்வாங்க. அப்போ வந்து ஒரு வாசகர் எப்படி எழுத்தாளரா மாறுறாங்க அப்படின்றது அவங்களோட எண்ணத்தை பொறுத்துதான். நான் சில சமயம் நினைப்பேன், இந்த மாதிரி கதை நம்மளும் எழுதுனா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கவிதை நம்மளும் எழுதுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சில சமயங்கள்ல நினைக்கும் போது அதை நம்ம முயற்சி செய்துதான் பார்ப்போமே அப்படின்னு தொடங்குனதுதான். முதல்ல சின்ன சின்ன அம்மா கவிதை, அப்பா கவிதை, நட்பு கவிதை இது மாதிரி நம்ம எழுதி பழகுனது. அத வந்து நண்பர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, நம்மளுடைய திறமைய வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அதுல மேலும் முயற்சி செய்றோம். இந்த ஒரு விஷயத்துல இருந்து தான் ஒரு வாசகர் வந்து எழுத்தாளரா மாறியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட யூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ரொம்ப அழகா உங்க கவிதை மாதிரியே ரொம்ப அழகா ஒரு பதில் சொன்னீங்க. நிலடி, உங்களோட அந்த இன்னும் முளைக்காத காடு அந்த ஹைக்கூ கவிதை வாசிச்சேன். முதல்ல வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஏன்னா அவ்வளவு அழகா ரொம்ப இருந்துச்சு. நான் அதுல நன்றிங்க. ஒரு குறிப்பா ஒரு என்னை மிகவும் பாதித்த ஒரு 2 கவிதைகளை நான் சொல்லியே ஆகணும். ஆஹ் வாளெழுந்த நொடியில் பறவையாகிறது வானத்தில் பட்டம். இந்த ஒரு கவிதை. இரண்டாவது கவிதை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மரத்திற்கு மரம் தாவுகையில் வெயிலை அசைக்கின்றன குரங்குகள். எவ்வளவு அழகான வார்த்தை! வெயிலை அசைக்கின்றன குரங்குகள். ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பும் போது அந்த பக்கத்துல குறைஞ்சது இயற்கையை பத்தி ஒரு கவிதையாவது இருக்கும். குறைந்தது ஒரு கவிதை. எல்லா கவிதைகளும் இயற்கையை பத்தி கூட இருக்கும். இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், வெயிலை பத்தி நிறைய கவிதை. ஆனா இயற்கையை பத்தி கவிதைகள்னாலே பொதுவா நம்ம என்ன எழுதுவோம்? மழை எழுதுவோம், இல்ல மலை எழுதுவோம், பசுமைகள், வானவில் இப்படி எழுதுவோம். வெயில் மேல அப்படி என்ன உங்களுக்கு ஒரு காதல்? உங்க பேரே பார்த்தா நிழலின்னு வச்சிருக்கீங்க. இளையராஜா தான், இசைஞானி இளையராஜா ஒரு கவிதை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட கவிதைன்னு தான் இதை நினைக்கிறேன். நிழலை தருவது மரமா வெயிலா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா வெயில் தான் நிழலை தருது அப்படின்னு ஒரு ஒரு கவிதை ஒண்ணு ஆமா. அழகா இருக்கும். அதே மாதிரி உங்க பேர் கூட ஒரு வெயிலோட ஒரு பிறப்பு, ஒரு குழந்தை நிழல் நீங்க வச்சிருக்கனால உங்க வெயில் மேல அப்படி என்ன உங்களுக்கு ஒரு காதல்? வெயில் மேல காதல் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இருக்கலாம். ஏன்னா நாங்க வந்து எப்பவுமே வந்து மழைய விரும்பினதே கிடையாது. மழை பொய்ன்னு நினைப்போம். எப்போ அப்படின்னா அந்த ஆடி மாதத்துல அம்மா வந்து நம்ம காட்டுல வந்து மழை பெஞ்சாதான் விறப்பு விதைக்க முடியும் அப்படின்னு அவங்க ஒரு தவம் கிடக்கும் போதுதான் மழை பெய்யணும்னு நினைப்போமே தவிர, மற்ற நாட்கள்ல மழை பெஞ்சா அது எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், அப்படி கஷ்டப்பட்டோம், இப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லணும்னா அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாங்க வந்து எங்க வீட்ல வந்து மழை பெஞ்சா அந்த கூரையெல்லாம் ஒழுகும். ம், அப்ப ம், வந்து ம். எங்களுக்கு ரொம்ப அது பிடிக்காது. 2வது எங்க வீட்ல இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணணும். அதுக்காக நாங்க எந்தெந்த இடத்துல ஒழுகுதோ அந்தந்த இடத்துலலாம் வச்சுட்டு, எப்ப மழை நிக்கும்னு அத வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் தான் தூங்கணும். நாங்க கூட சில டைம் தூங்கிருவோம். அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அந்த மழையில வந்து பூச்சிகள் எதுனா வந்துருமோ? அந்த மாரி அவங்களுக்கு நெறைய பயம் இருக்கும் எங்க மேல. அந்த மாரி இருந்ததுனாலயோ என்னவோ, எங்களுக்கு மழையில வந்து அதிக விருப்பமே கிடையாது. வெயில் அதனால ரொம்ப பிடிச்சது. எவ்ளோ வெயில் அடிச்சாலும், அந்த வெயில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுத்தது அப்படின்னு சொல்லலாம். வெயில்ல தான் விளையாடியிருக்கோம். வெயில்ல தான் எங்களோட காடுமே வந்து பாத்தீங்கன்னா, வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. எங்கள்ட்ட ம், வயல் ம். கிடையாது. அப்போ வந்து நாங்க அப்ப காட்டுக்கு போறதுமே பாத்தீங்க அப்படின்னா, எப்பவுமே மழை நாள் அந்த மாரி ஒரு சூழ்நிலையை நாங்க எதிர்பார்த்ததே இல்ல. வெயில்ல தான் இருந்திருக்கோம். அதனாலயே என்னமோ எனக்கு வெயில் பிடித்திருக்கலாம். ஆனா வெயில் பிடிக்குமா என்னன்னு எனக்கே தெரியல. ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னோட அடுத்த கேள்வி அதுதான் இருந்துச்சு. ஆஹ் முத்துக்குமார் வந்து ஒரு கவிஞர். முத்துக்குமார் வந்து அழகா ஒரு வழக்கம் வச்சிருப்பாரு. ஒரு பாட்டுல ஓமையா அதை தாழ்த்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா இன்னொரு பாட்டுல ஓமையா உயர்த்தி சொல்லுவாரு. எடுத்துக்காட்டுக்கு இப்போ காதல் கொண்டேன் படத்துல கல்லறை பூக்கள் எல்லாம் கூந்தலில் போய் தான் சேராது அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதை நிவர்த்தி பண்ற மாதிரி காதல் படத்துல என்ன பண்ணியிருப்பாருன்னா திரும்ப எப்படி எழுதியிருப்பாருன்னா கல்லறை பூக்கள் என்று வண்ணத்து பூச்சிகள் தான் பார்த்திடுமா அப்படின்னு சொல்லி அதை உயர்வா எழுதியிருப்பாரு. அதே ஒரு போக்க உங்கள்ட்ட பாக்குறேன்.
இந்த கவிதை தொகுப்பு வாசிக்கிறேன், இயற்கையை சிலாகிச்சு இயற்கை மேல காதல் கொண்ட ஒரு நிழலியை பார்த்துட்டேன். அப்புறம் ஒரு குறுநாவல் ஒன்று, மழை ஓய்ந்திருந்த பொழுது நினைக்கிறேன், அந்த குறுநாவல் வாசிக்கிறேன். அப்படியே இயற்கையோட இன்னொரு பக்கத்தை காட்டுறீங்க, அந்த மலையோட கொடூரமான பக்கங்கள். அந்த நாவல் வாசிச்சு முடிக்கும் போது ஒரு அமைதி, அந்த அமைதி எல்லாம் என்னன்னா மலை மேல ஒரு கோவம். அன்னைக்கு அவ்வளவு மழை பெஞ்சிருக்க வேண்டாமே அப்படின்னு ஒரு மலை மேல ஒரு கோவம். இப்படி ஒரு முரண்பாடா இயற்கையை உங்களால எப்படி அவ்வளவு அழகா கையாள முடிஞ்சு? ஏன்னா முதல் கவிதை தொகுப்பு வாசிக்கும் போது நிழலி வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சாங்கன்னா இயற்கை காதலின்னு மாதிரி தெரிஞ்சாங்க. இந்த கதையை நான் குறுநாவல் வாசிக்கும் போது இயற்கையே பிடிக்காத ஒருத்தரா எனக்கு நிழலி தெரிஞ்சாங்க. அவ்வளவு அழகா உங்க எழுத்துக்கள்ல நீங்க அதை ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க. அந்த முரண்களை எப்படி உங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சுச்சு? எப்படின்னா அதுக்கு முதல் காரணம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த வயநாடு சம்பவம். அப்போ வந்து அந்த மலையில வந்து நிலச்சரிவுல வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் சில நாட்கள்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மழை டைம்ல வெளிலயே போக மாட்டோம். வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். ம். எப்பவாவது பயணம் மேற்கொள்ள வந்து வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, அந்த பேருந்துல போகும்போது இந்த சாலையோர மக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க அந்த ம். மலையிலேயே தான் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மலையில அத ரசித்துட்டு உட்கார்ந்துருக்காங்களா? இல்ல எப்படின்னு அவங்க சூழ்நிலைய வந்து நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. சில குழந்தைகள் வந்து அந்த மலையில விளையாடவும் செய்றத நான் பார்த்திருக்கேன். சில பெரியவர்கள் வந்து அந்த மழைக்காக ரொம்ப ஒடுங்கி இடமே இல்லாம, சில கடைகள்ல வந்து முன்பக்கம் உட்காரக்கூடாதுன்னு தொரத்திலாம் விடுவாங்க. அப்படி உட்கார்ந்திருக்கிறதையும் நான் பார்த்திருக்கேன். இப்படி இருக்கும்போது இந்த இந்த மழையினால இப்படி ஏற்படக்கூடிய இப்ப நம்மள மாரி பெரிய பெரிய கட்டங்கள்ல உட்கார்ந்துட்டு அந்த மலைய ரசிக்கிறவங்கள விட, அந்த மழையில நனையிறவங்க அத எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு எழுதணும்னு நெனச்சேன். அதனால அந்த மலைய பற்றி அந்த அந்த மழை ஓய்ந்த பொழுது என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு நாவலா எழுதினேன். ரொம்ப அழகு. பொதுவா எழுத்தாளனுக்கான கதை வந்து ஒரு நிகழ்வுகள்ல இருந்து தான் உருவாகும்னு சொல்லுவாங்க. ஆமா. அதே மாதிரி ஒரு நிகழ்வுல இருந்து அவ்வளவு அழகா நீங்க அதுல இருக்க வழியை நீங்க சொல்லியிருக்கீங்க. மிக சிறப்பு. உங்களோட அந்த கவிதை தொகுப்பு வாசிக்கும் போது அதுல அணிந்துரை பார்த்தேன். ஐயா முருகேஷ் அவர்கள் அணிந்துரை எழுதியிருந்தாங்க. ஐயா கூட நாங்க ம். இந்த வாருங்கள் படிப்போம்லயே ஒரு தடவை ஒரு கலந்துரையாடல் நாங்க பண்ணியிருந்தோம். ஒரு ஒரு முன்னணி ஹைக்கூ கவிஞர் தமிழ்ல அப்படின்னா கண்டிப்பா முருகேஷ் ஐயா சொல்லணும். அவர்கிட்ட போய் உங்களோட ஹைக்கூ கவிதையை கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஆசான்னு வச்சுக்கலாம். ஒரு ஆசான்கிட்ட போய் நீங்க ஒரு மாணவி மாதிரி உங்க ஹைக்கூ கவிதையை கொடுக்குறீங்க. அந்த பொழுது எப்படி இருந்துச்சு? உங்க ஹைக்கூ கவிதையை வாசிச்சுட்டு ஐயா முருகேஷ் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹைக்கூ தொகுப்ப வந்து என்னோட எங்க சார் ஒருத்தர் அம்சப்பிரியா அப்படின்னு இருக்காங்க. அவங்க பொள்ளாச்சியில இருக்கிறாங்க. அவங்க ம். கிட்ட குடுத்தேன். இந்த தொகுப்ப வந்து புத்தகமாக்கலாமா அப்படின்ட்டு அவங்கள படிக்க சொல்லி குடுத்தேன். அவர் வந்து படிச்சுட்டு முருகேசன் அண்ணாவுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு முருகேசன் அண்ணாவும் படிச்சுட்டு, இந்த தொகுப்ப நானே போட்டு தரேன் அப்படின்ற மாரி அவங்களும் அத ஒப்புக்கொண்டு போடுறதுக்கும் தயாராகிட்டாங்க. என்கிட்ட எனக்கு அழைப்பு குடுத்து பேசினாங்க. "நல்லா கவிதை எழுதியிருக்கீங்க. இன்னும் நெறைய எழுதணும் நீங்க கண்டிப்பா. கண்டிப்பா நீங்களும் வந்து ஹைக்கூல பெரிய ஆளா வந்துருவீங்க" அப்படின்னு ரொம்ப பாராட்டுனாங்க. ஆனா அப்போ தெரியவே தெரியாது. அவர் வந்து ஒரு ஓஹோ. பெரிய எழுத்தாளர், பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை அப்படின்னு எதுவுமே தெரியாது. அவர வந்து நான் ரொம்ப ரொம்ப நம்ம நட்புகள்ட்டலாம் நம்ம எப்படி பேசுவோம்? ஆமா, ஆமா. ரொம்ப விளையாட்டா, அந்த மாரி பேசுவோம் இல்லையா? அந்த மாரி நான் வந்து அவர்ட்ட ரொம்ப குளோஸா பேசிட்டேன். குளோஸா பேசி அவர கலாய்க்கிறது, இந்த மாரி பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம். அவங்கள வந்து இப்ப அவங்க பெரியவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களுக்கான நாட்கள், வேலைகள் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஆனா என்னோட புத்தக வெளியீட்டுக்கு வந்து நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தி வர வச்சு, அன்று தான் அவருக்கு பிறந்த நாள்ன்னு சொல்லியிருந்தாரு. கட்டாயப்படுத்தி வர வச்சு எல்லா நிகழ்வுலாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகுதான் அவர பத்திய முழு செய்தியும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் நெறைய விருதுலாம் வாங்கியிருக்காங்க. அவங்க பெரிய ஹைக்கூவானதெல்லாம் போயிருக்காங்க. அவங்க பெரிய ஆளு அப்படின்னு தெரியும்போதே எனக்கு அப்படியே கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. அத நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம ஒரு பெரிய ஆளுமைட்ட பழகுறோம் அப்படிங்கும்போது, அவங்க கிட்ட ஒரு மரியாதை, பக்தி, பயம் எல்லாமே இருக்கும். அவங்க கூட வந்து நம்மளோட உறவ வந்து பிணைக்க முடியாது. ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்களா இருந்தா பரவால்ல. யாரோ ஒருத்தரா இருக்கும்போது நம்ம உறவ வந்து சீக்கிரம் வந்து பிணைக்க முடியாது. ஆனா வந்து நான் அவர வந்து ஒரு எம்ப்டி எம்ப்டியா இப்ப இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கு அப்டின்னா, அதுல நம்ம சீக்கிரமா வந்து ஐக்கியமாயிருவோம் இல்லையா?
அந்த மாதிரி நான் அவரை ம். வந்து சக மனிதரா பார்த்ததாலேயோ என்னவோ நான் ரொம்பவே அவர் கூட மிங்கிள் ஆயிட்டேன். என்னையுமே வந்து எனக்காக நிறைய செய்திருக்காங்க. என்னோட நான் போக முடியாத விழாவுக்கெல்லாம் வந்து அண்ணனை போயிட்டு எனக்காக நீங்க வாங்கி வச்சிருங்க, நான் உங்ககிட்ட அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உறவு வந்து ரொம்ப பலப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ பின்னால தெரியும் போது நான் அதை ரொம்ப பெருமையாவும் நினைச்சேன். இப்படி ஒருத்தர் வந்து நமக்கு நல்ல நண்பரா நல்ல அண்ணனா மாறி இருக்காங்க அப்படின்றதையும் நான் பெருமையா தான் நினைச்சேன். ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த அணிந்துரையிலே அவ்வளவு அழகா எழுதியிருந்தாங்க. வா மகளே வா. கவிதை எழுதுறதுக்கு மகளை கூப்பிடுற மாதிரி ஒரு வார்த்தையை எழுதியிருந்தாங்க அணிந்துரையில. ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் உங்களோட சிறுகதையா இருக்கட்டும், எல்லா சிறுகதையும் நிறைய சிறுகதைகளும் வாசிச்சேன். உங்களோட குறுநாவலா இருக்கட்டும், அதுல நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா ஒரு கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் எதுவுமே அந்நியமா இல்ல. எல்லாமே பழக்கப்பட்ட கதாபாத்திரங்களா தான் இருந்துச்சு. ஏதோ எங்கேயோ நம்ம பார்த்த கதாபாத்திரங்கள் தான் அது எல்லாமே. ஆனா அந்த கதாபாத்திரத்துக்கு பின்னாடி ஒரு கதை. அத வந்து நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஆனா நீங்க அப்படி ஒண்ண உருவாக்குனீங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த அந்த குறுநாவல் இருந்துச்சு இல்லையா? மழை ஓய்ந்த பொழுது. அதுல அந்த மலையில இருக்கிற அந்த பரட்டச்சி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், சாக்கு பொறுக்கிங்கிற கதாபாத்திரம், அந்த அகத் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நம்ம அன்றாடம் வாழ்வில அப்பப்போ சந்திக்கிற கதாபாத்திரங்கள். ஆனா அவங்களுக்கு பின்னாடி அப்படி ஒரு கதை இருக்கும், அப்படி ஒரு வழிகள் இருக்கும் அப்படிங்கிறத எங்களால உணர முடியல. அதை எப்படி நீங்க அந்த கதையை பிடிக்கிறீங்க? அந்த கதாபாத்திரங்கள் பின்னாடி இருக்க கதைய உங்களால எப்படி உணர முடியுது? அதை எப்படி எழுத்தா கொண்டு வர முடியுது? எதையுமே வந்து நான் ஒரு கள ஆய்வு செய்தோ இல்ல அவங்க கிட்ட போய் பேசியோ அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோ நான் எதையுமே எழுதல. சில சில நேரங்கள்ல நம்ம எங்கன்னா கடைக்கு போறோம். இப்ப பேருந்து நிலையத்துக்குலாம் போறோம் அப்படின்னா அங்க வந்து இந்த வாட்டர் கேன் எல்லாம் பொறுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சாக்குகள் எல்லாம் பொறுக்குவாங்க. இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். சாக்கு பொறுக்கும்போது அப்பதான் நினைச்சேன் இந்த சாக்கு பொறுக்கி அப்படின்றதே நம்ம பேரா வைக்கலாமே அப்படின்ட்டு யோசிச்சேன். யோசிச்சுட்டு அத நம்ம பண்ணும்போது அவங்களோட வலிகள் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். அவங்கள உத்து நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க? அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு கவனிச்சோம் அப்படின்னா நம்ம எழுதிரலாம். அவரு வந்து இந்த சாக்கெல்லாம் பொறுக்கிட்டு வருவாரு. அத பத்திரமா கட்டி வைப்பாங்க. ஆனா அது வந்து எதுக்கு அத யூஸ் பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. அதாவது ஒரு ரோட் சைடுல இருக்கிற பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தங்களுக்கு கிடைக்கிற எல்லாத்தையுமே வந்து சேகரிக்க கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத நான் வந்து சில நேரங்கள்ல வந்து கவனிச்சிருக்கேன். அந்த கவனம் மூலியமா ஒரு சில கற்பனைகள் கொண்டு நானே வந்து ஒரு கதாபாத்திரத்த உருவாக்கி, அந்த கதாபாத்திரம் என்னெல்லாம் செய்யலாம்? எப்படி இருக்கலாம்? அது எப்படி நடந்துக்கலாம்? அப்படின்றத அந்த கதையில வச்சேன். அந்த கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, அ கேலக்ஸி பதிப்பகம் வந்து ஒரு போட்டிக்காக நடத்துனது. அவங்க வந்து கொடுத்திருந்த அவங்க கொடுத்திருந்த வரையறை விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அந்த கதைய வந்து நான் எழுதியிருந்தேன். அதுல அகத் அப்படின்றவரை வந்து ஒரு நல்ல மனிதரா காட்டணும் அப்படின்றது அந்த கதையோட மெயின் விதிமுறை. ஆனா வந்து நான் வந்து அவரு நல்லவர் அந்த மாதிரி வந்து நம்ம புகழ்ந்து எழுதக்கூடாது. ஒரு இயல்பா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதவி செய்யறவரா அவரை சித்தரிச்சு இந்த கேரக்டர்களுக்கும் அந்த கேரக்டருக்கும் நான் வந்து ஒரு இணைப்பு கொடுத்து எழுதியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல அந்த கதாபாத்திரங்கள் பேரு ரொம்ப அழகா செலக்ட் பண்ணியிருந்தீங்க. பரட்டச்சி அதுக்கு ஒரு காரணம். சாக்கு பொறுக்கி அதுக்கு ஆமா. ஒரு காரணம். நம்ம வந்து அவங்க கிட்ட போய் அவங்களோட உண்மையான பெயர் என்னன்னு கேட்க முடியாது. ம், ஒருத்தர் ம், பண்பை கொண்டு ஒருத்தர் தோற்றத்தை கொண்டு நம்ம கிண்டல் பண்றோம். குட்டையன் நெட்டையன் அந்த ம், மாதிரி ம். கிண்டல் பண்றோம். அது மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் வந்து எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, எந்த தோற்றத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தே நம்ம பெயர் வைக்கிறோம். அது ரொம்ப தவறுதான், தவறான செயல். ஒருத்தவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்றது தவறு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் அத வந்து நம்மளுடைய ஆளுமையை காட்டுறதுக்காக அவங்கள கீழ்மைப்படுத்துறோம். அப்படி நான் வந்து பார்த்த சில கதாபாத்திரங்கள் தான் இந்த பரட்டச்சி. அவங்க வந்து தலையில எண்ணெய் வைக்காம, இல்ல தன்னோட தலைய ஒழுங்குபடுத்தாம, ரொம்ப வந்து பார்க்கவே வந்து ஒரு அகோரமா இருக்கிறதா, அதனால பக்கத்துல யாரும் போக கூட மாட்டாங்க. பயப்படுவாங்க. இந்த மாதிரியான மனிதர்கள பார்க்கும்போது, அவங்களுக்கான பெயர் நம்ம தேட முடியாது இல்லையா? அதனால நம்ம பார்க்கக்கூடிய தோற்றத்தையே நான் ஒரு பெயரா வைத்து அந்த கதைய எழுதியிருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ராசா கிழவி அந்த பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் உங்க சிறுகதைகள்லாம் வாசிக்கும் போது, சிறுகதையா இருக்கட்டும், அந்த குறுநாவலா இருக்கட்டும், அதெல்லாம் வாசிக்கும் போது ஒரு பயங்கர வலி நிறைந்த ச- சிறுகதைகளாகவும்,
அந்த பக்கங்கள் எல்லாம் பரட்டும் போது ஏதோ ஒரு மனதுல ஒரு பாரம் இருக்க மாதிரி. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் ரொம்ப என் மனதை பாதித்தது வந்து இந்த மகிழான்னு ஒரு கதை. ஏன்னா இமயமோட ஒரு நாவல் உண்டு, எழுத்தாளர் இமயம் அவர்களோட நாவல் வந்து இப்போது உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 50 பக்கத்துக்கு மேல என்னால அந்த நாவல் வாசிக்கவே முடியல. ஏன்னா ஒரு இதே மாதிரி ஒரு சிறுநீர் செயலிழந்த ஒரு பையனை பத்தின ஒரு கதை. அவ்வளவு வழிகள் மிகுந்த அதுக்கு நிகரா இந்த மகிழாவோட கதாபாத்திரம். அதை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு மனது பாரமா இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லா கதையிலும் ஒரு வழிகள் நிறைந்த பக்கங்கள், மனிதரோட வழிகள், இதையே நீங்க திருப்பி திருப்பி சொல்றதுக்கான காரணம் ஏதாவது இருக்குங்களா நிகி? ஆம், மக்களோட மகிழ்ச்சியை வந்து எல்லாருமே வந்து பகிர்ந்துக்கிறாங்க. தன்னுடைய நண்பர்கள்கிட்டயோ இல்ல உறவுகள்கிட்டயோ எல்லாமே பகிர்ந்துக்கிறாங்க. ஆனா சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலிய வந்து வெளியில சொல்லவே மாட்டேங்கிறாங்க. வெளியில நடக்கக்கூடிய இப்போ நமக்கு இப்போ இந்த சமுதாயத்துல பெரிய பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லலாம். அந்த குழந்தைகள் வந்து அத பெற்றோர்கள்ட்ட சொல்லவே பயப்படுறாங்க. அப்படி தன்னோட வலிகள் ஒவ்வொன்னையும் மறைச்சு மறைச்சு தனக்குள்ளுக்குள்ளேயே வைக்கும்போது, ஒவ்வொருத்தவரும் எப்படி வந்து தன்னோட மனவேதனை அடையறாங்க அப்படின்றத நான் யோசிச்சு பார்ப்பேன். சில சமயம் நம்ம எப்பவுமே வலிகள தான் எழுதுறோம்னு எனக்கே தெரியும். அப்ப நம்ம மாற்றி எழுதலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அது எழுதி பழகியதுனாலயோ, இல்ல என்னன்னு தெரியல. நம்ம எப்படி கொண்டு போனாலும் அதுல ஏதோ ஒரு வலி வந்துருது அப்படின்னு சொல்லலாம். நம்ம புற சூழல்கள் இருக்குங்க இல்லையா? நம்ம பார்க்கக்கூடிய சூழல் அனைத்துலயுமே வந்து யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து அவங்க வலிய பேசுற மாரியே இருக்கு. அப்படி அவங்க பேசக்கூடிய வலிய வந்து நான் வந்து யார்கிட்டயும் வந்து பகிர்ந்து கொள்ள முடியாததுனால, அந்த வலிகள வந்து நான் எப்பவுமே கதைகளுக்கு குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த கதைகளோட பகிரும்போது, அது பல வாசகர்கள்ட்ட சேரும்போது, அது ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள், அப்பயாவது இந்த சமூகத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையில தான் எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த மாற்றமும் நிகழ்வதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல அது அது அந்த நிகழ்வு அந்த மாற்றங்கள் வந்து மெதுவா நடக்கலாம். அது வந்து நான் நீங்க பேனால நீங்க பதிவு பண்றீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட அடுத்த கேள்வியே அதுதான். உங்களோட கதைகள்ல பெரும்பான்மையான கதைகள் பெண்களோட வழிகள், பெண்களுக்கு எதிராக நடக்கிற அடக்குமுறை, குறுநாவல்லையும் நான் அதை பாக்குறேன், சிறுகதைகள்லயும் அதை நான் பாக்குறேன். இதெல்லாம் எதோட வெளிப்பாடு? இந்த சமுதாயத்து மேல இருக்கிற நிழலுக்கு இந்த சமுதாயத்து மேல இருக்க கோபமா, இல்ல பெண்களோட வழிகள் மேல இருக்கிற ஈரமா? அதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்? 2மே எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சமுதாயத்துல நான் பார்க்கக்கூடிய பெண்கள் அனைவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வலி சுமந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவோ பெண்கள் வளர்ந்துட்டாங்க, எவ்வளவோ உயரத்துக்கு போயிட்டாங்க, எத்தனையோ தொழில்ல வந்து ஈடுபடுறாங்க, எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து பெருமையா பேசினாலும், பெருமையா சொன்னாலும், அவர்கள் வந்து தன்னோட வலியில இருந்து இன்னும் மீண்டு வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பக்கத்துலயோ, இல்ல என்னோட நண்பர்களோ எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வழியில ஏதோ ஒண்ணு என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க நம்ம பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட அழைப்பை எடுத்த உடனே புலம்பல். அவங்களுடைய புலம்பல்கள தான் நான் நெறைய கேட்டுக்கிட்டே இருக்கேன். பெண்கள் வந்து எப்பவுமே நிறைய விஷயங்கள வெளியில சொல்றதில்ல. அவங்க வந்து மனதிடம் கொண்டவங்க. ஆண்கள் வந்து உடல்ல வலிமையா இருந்தாலும், பெண்கள் வந்து மனதுல வலிமையா இருக்காங்க. இப்படியெல்லாம் பேசுறோம். ஆனா, அந்த பெண்கள் வந்து உடைந்து அழுகுறாங்க அப்படிங்கும்போது, அந்த வலிய எப்படி எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்றது எனக்கே தெரியல. இப்ப நான் ஒரு வலிய வந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னா, என்னோட வலிய நான் எப்படி சொல்றது அப்படின்றதே தெரியல. இப்ப பெண்கள் மேல எனக்கு வந்து ஒரு இரக்கம் ஏற்படுது அப்படின்னு தான் சொல்லலாம். சொல்லப்போனா சில ஆண்கள பார்த்தா கோவமா வருது. அது ஏன்னு தெரியல. இப்ப நிறைய சோசியல் மீடியால வரக்கூடிய செய்திகளாலயா, இல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஆண்களாலயா என்னன்னே தெரியல. பெண்கள் மீது இரக்கம் அதிகமாயிட்டே போகுது. ச்சே! அப்படியே பெண்கள்னாவே பாவம் அப்படின்ற அளவு என்னோட மைண்ட் வந்து செட் ஆயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு ஏன்னா உங்களோட சிறுகதை வாசிக்கும் போதும் சரி, உங்களோட படைப்புகள் நான் பொதுவா சொல்றேன். படைப்புகள் வாசிக்கும்போது எனக்கு வந்து கவிஞர் சல்மா அவர்களோட படைப்புகளும், கவிஞர் சுகீர்தா ராணி அவர்களோட படைப்புகளையும் கம்பேர் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் தொடர்ந்து இதை பதிவு பண்ணுவாங்க. பெண்களோட வழிகளை, பெண்களோட இந்த அடக்குமுறையை எதிர்த்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வருவாங்க அவங்களோட படைப்புகள்ல. எனக்கு அப்படிதான் தோணுச்சு.
யாராவது சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி உங்க பெண் கவிஞர்களோட, பெண் ஆளுமைகளோட உங்களை கம்பேர் பண்ணி யாராவது சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாராட்டு ம், வந்திருக்குங்களா உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் சொன்னதில்ல சார். நல்லா எழுதுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய எழுதுங்க, நிறைய வாசிங்க. கண்டிப்பா உங்களால வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற நிறைய பேர் வந்து உற்சாகம் கொடுத்திருக்காங்க. யாரோடையும் ஒப்பிட்டோ இல்ல இது போல வந்து சொல்லியோ நான் எதுவும் கேட்டதும் இல்ல. இல்ல, எனக்கு எனக்கு பர்சனலா அப்படி தோணுச்சு, அதனால நான் சொன்னேன். உங்களுக்கு ம். உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாராட்டு, இல்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு பாராட்டு, எனக்கு இது வந்து அவ்வளவு திருப்தியா இருந்துச்சு எனக்கு இது, ஒரு நான் என் எழுத்துக்கான அங்கீகாரமா நான் இதை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க எந்த நிகழ்வை சொல்லுவீங்க? இருக்கு சார். கோவை கொடிசியால இளம் படைப்பாளர் விருது வாங்கினதுதான் நான் எதிர்பாராத எனக்கு கிடைச்ச விருது அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் அப்படின்னா அந்த படைப்பு பருதியாழ் அப்படின்ற ஒரு படைப்பு நான் எழுதினேன். அது வந்து என்னோட மகளுக்காக நான் எழுதினது. பாப்பா பிறக்கறதுக்கு முன்னாடியே நான் காலேஜ் படிக்கும் போதே அந்த படைப்பை எழுதிட்டேன். ஓ, என் திருமணத்துக்கு ரொம்ப முன்னாடியே அழகு. அந்த படைப்பை நான் எழுதிட்டேன். அப்படி எழுதிட்டு நான் வந்து அந்த படைப்பை வந்து குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி வெளியிடணும் அப்படின்றதுக்காக குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி வெளியிட்டுட்டேன். அந்த படைப்புக்கு எனக்கு விருது கிடைச்சது அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நானே வந்து நிறைய பேர்ட்ட சொல்வேன், இந்த படைப்பு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும், கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும், படிச்சுட்டு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நானாவே வந்து அவங்களுக்கு என்னுடைய கருத்தை வந்து சொல்லுவேன். அப்படி நான் வந்து கொஞ்சம் அத சுமாரா அப்படின்னு நினைச்ச ஒரு தொகுப்புக்கு எனக்கு இளம் படைப்பாளர் விருது கிடைச்சது அப்படின்றது நான் அதுவும் எதிர்பார்க்காமல் கிடைச்சது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட குழந்தை பிறந்த முதல் வருடம் அது. அவங்கள தூக்கிட்டு போயிட்டு நான் அந்த விருது வாங்கிட்டு வரும்போது எனக்கு அது ரொம்ப பெருமையாவும் இருந்துச்சு. நம்ம நம்ம வாழ்க்கையில வந்து இது மறக்க முடியாத தருணம் அப்படின்னு நினைக்கிற அளவு இருந்துச்சு. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் எத்தனை விருதுகள் வேணா வாங்கலாம். ஆனா நம்ம கூட வாங்கக்கூடிய முதல் விருது தானே பெரிய விருதா இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த மாதிரி. உங்க உம் குழந்தை பேர் பரிதியாள் தானா? யாழ் அருவி. யாழ். ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா பரதியாழ்னு பேர் வச்சுட்டோம். ஓ, சரி 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 சரி. பரதியாழ்னு பேர் வச்சுட்டோம். வீட்ல யாருக்கும் அந்த பேர் பிடிக்கல. ரொம்ப அதனால வந்து குழந்தை யாழ் பிறக்கிறதுக்கு அருவி முன்னாடி அதுக்கு ஒரு அப்படின்னு. கவிதை படைப்பே நீங்க படைச்சிருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. சரி, நீங்க நீங்க சொல்லும் போதே எனக்கு புரியுது. நீங்க உங்க குடும்ப பின்னணியில நீங்க தான் முதல் எழுத்தாளர் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க இது வரைக்கும் பேசினதுல. கண்டிப்பா. அப்போ நீங்க முதல் முறையா எழுதும் போது, உங்கள் படைப்புகள் வெளியே வரும்போது, அதை எப்படி உங்க குடும்பம் பார்த்துக்கிட்டாங்க? உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ அதை எப்படி அதை பார்த்தாங்க? முதல் தடவையா நீங்க ஒரு படைப்பாளரா உங்களை எப்படி பார்த்தாங்க? இத பத்தி சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஏன்னா நான் வந்து முதல் படைப்பு பண்ணும்போது அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி பாப்பா ஏதோ எழுதுறாங்க போல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க தான். ஆனா என்னோட அடுத்த படைப்புகள்லாம் வெளிவரும் போதோ இல்ல அது எங்கேயாவது பேசப்படும் போதோ சரி, அவங்க யாருமே வந்து அதுல நான் ஒரு தகவல் கொடுப்பேன். ஆனா அவங்க யாரும் கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. நான் சில முறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அத அவங்க பெருசா எடுத்துட்டது இல்லதனால நானும் அத வந்து விட்டுட்டேன். இப்ப என்னோட படைப்புக்கு விருது வாங்க போறது அப்படின்னாலும் நானே போயிட்டு வருவேன். நான் ஒரு படைப்பை வெளியிடுறதுனால என்னோட குடும்ப உறுப்பினர்ல நான் மட்டும் தான் அங்க இருப்பேன். அதனால பெரிய அளவு குடும்ப பின்னணியில அவங்க யாருக்குமே வந்து அத பற்றிய இது புரியுது. சரியா இல்ல, புரிதல் இல்ல. சில முறை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நானே விட்டுட்டேன். அழகு. அப்புறம் உங்களோட கட்டுரை தொகுப்பு வாசிச்சேன். நான் உங்களோட ஃபர்ஸ்ட் கவிதை தான் வாசிச்சேன். பரிதியாழ் கவிதை தொகுப்பு வாசிச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் முளைக்காத காடு. சரி, நீங்க அப்போ ஒரு நல்ல கவிதை எழுதுறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது குறுநாவல் அடுத்து எடுத்தேன். அப்போ அந்த குறுநாவல் வாசிக்கும் போது குறுநாவலும் ரொம்ப அழகா எழுதுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கட்டுரை தொகுப்பு வாசிச்சேன். எனக்கு கட்டுரை தொகுப்பு தான் உங்களோட எழுத்துக்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. ஏன்னா அந்த கட்டுரை தொகுப்புல அந்த அந்த வரிகள்லாம் இருக்குல்ல, அதுல நீங்க எழுதியிருந்த அந்த வார்த்தைகள், நீங்க அந்த வார்த்தையோட கோர்வை, அது வந்து அப்படியே மனசாட்சியை உலுக்கி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் நீங்க தொட்டிருக்க அந்த டாபிக் நினம்னு அந்த கட்டுரை தொகுப்பு, அது ஆமா. முதல் அத்தியாயம், அந்த முதல் கட்டுரையே அந்த ஜூன்கா ஃபுருட்டா, அந்த ஜப்பான்ல அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை ஆமா. பத்தின கதை. அதை தொடர்ந்து மீனாட்சி ஆசிரியை அவங்கள பத்தின கதை. அப்போ அதெல்லாம் படிக்கும் போது உண்மையிலே அந்த திரும்பியும் ஒரு கேள்வி, மனிதன் உண்மையிலே நாகரிகமானவனா அப்படின்னு சொல்லி. ஆனா நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். நான் என்னோட கடந்த புத்தகம் எழுதும்போது இந்த நாஜிக்களோட வதை முகாம்களை பத்தி நிறைய வாசிக்க வேண்டியிருந்துச்சு. அப்ப தொடர்ந்து அதை வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு 2 வாரம் வந்து உளவியலா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னால எழுதவே முடியல, ஏன்னா அவ்வளவு கொடூரமான பக்கங்கள்.
கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான ஒரு தலை நிகரான கட்டுரைகளை தான் நீங்க அதுல எழுதியிருந்தீங்க. அதை எழுதும் போதோ இல்ல அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகும் போதோ உளவியலா, ஏன்னா பாதிக்கப்பட்டதெல்லாம் பெண்கள், நீங்களும் ஒரு பெண்ணா அந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் எழுத போறீங்க. அப்படிங்கும்போது உளவியல் மாற்றம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதை நீங்க எப்படி சகிச்சுக்கிட்டு அதை எழுத முடிஞ்சுச்சு? அதை தாண்டி உங்களால அந்த எழுத்துக்கள்ல அவ்வளவு ஆக்ரோஷமா, அவ்வளவு கோவமா அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி கொண்டு வர முடிஞ்சுச்சு? நான் அந்த தொகுப்பை எழுதும் போதே முதல்ல நினைச்சது என்ன அப்படின்னா, அதுல எந்த ஒரு ஆபாச வார்த்தைகளும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். கண்டிப்பா. அந்த மாதிரி அதை எழுதியும் முடிச்சேன். நினம் அப்படின்றது வந்து சதையை, இந்த உடலை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். அந்த சொல்ல வந்து அதுக்கு நான் குறியீடா வந்து அந்த தலைப்பு வச்சேன். அந்த தொகுப்பு எழுதும்போது என்ன நிறைய பாதிப்புக்குள்ளானேன். இப்போ வரைக்குமே வந்து எனக்கு அந்த உளவியல் சிந்தனை சொல்றீங்க இல்லையா, அது வந்து இப்பவுமே என்னோட மைண்டுக்குள்ள வந்து இந்த இந்த குழந்தைங்கன்னா போகும்போது ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற அளவுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா. அந்த பயம் வந்து எப்பவுமே வந்து மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கிற அளவுக்கு, அதாவது இவங்களை எங்கேயும் தனியா விடவே கூடாது, நம்மளே போகணும், நம்மளே வரணும், அப்படின்ற ஒரு பாதுகாப்பு வளையமா நம்மளே இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த சமுதாயம் வந்து என்னை மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுல இருக்கக்கூடிய எந்த கட்டுரைகளையுமே வந்து நான் நேரா வந்து ஆய்வு செய்தோ இல்ல செய்திகள்ல படிச்சோ எழுதல. இது எல்லாமே வந்து இணையத்துல வந்ததுதான். இணையத்துல இந்த யூடியூபர்ஸ் வந்து சொல்றாங்க இல்லையா, அதை கேட்டுதாங்க நான் வந்து இது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி எழுதினேன். ஆனா இது வந்து ஒரு தொடர் கட்டுரையா எழுதினேன். இந்த மாதிரி இத்தனை பேருக்கு வந்து பாதிப்புகள் நடந்திருக்கு அப்படின்றத. ஆனா இது ஒவ்வொரு விஷயமும் கேட்கும்போது இது வந்து அப்படியே எனக்குள்ளேயே நடக்கிற மாதிரி, எனக்கே நடந்துட்ட மாதிரி அந்த வலிகள் அது வந்து எனக்குள்ள பூந்து வரும்போது அது ரொம்ப பெரிய பாதிப்பா இருந்துச்சு. நம்ம வெளியில பார்க்கக்கூடிய ஒரு சக மனிதர்கள் தான், வெளியில பார்க்கக்கூடிய சக மனிதர்கள் கூட இவங்க இந்த நேரத்துல இப்படி மாறிடுவாங்களோ, இவங்க ஏதாவது இப்படி பண்ணிருவாங்களோ அப்படின்ற அளவுக்கு நம்மளோட மனதை வந்து அது பாதிக்குது. இப்ப கூட நம்ம ஏதாவது ஒரு செய்திகளை ஓபன் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு செய்திகள் வந்து இது போல வன்புணர்வு அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த ஒவ்வொரு செய்திகளையும் பார்க்கும்போது ஒரு பெரிய பயம் ஏற்படுது. இது எங்க அம்மா காலத்துல இந்த பயம் இருந்துச்சா அப்படின்னு எனக்கே தெரியல. ஏன்னா எங்க அம்மா வந்து என்னையெல்லாம் வந்து எப்போ வேணா விளையாட போலாம், எப்போ வேணா வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு ஒரு சுதந்திரமா தான் வளர்த்தாங்க. நான் எந்த ஒரு கட்டுப்பாடுமே எங்களுக்கெல்லாம் கிடையாது. இரவு 10 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாங்க சாலையில தான் அந்த முச்சந்தில விளையாண்டுட்டு இருப்போம். அங்கேயே படுத்து தூங்கிருவோம். மணல் கொட்டி வச்சிருப்பாங்க. அங்கேயே படுத்து தூங்கிருவோம். 11 மணிக்கு மேல வந்து அம்மா தூக்கிட்டு வந்து வீட்ல போடுவாங்க. இல்ல அப்படின்னா நாங்க அங்கேயே தூங்கிருவோம். காலையில வந்து எழுப்பி விடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சுதந்திரமான சூழல்ல நம்ம வளர்ந்துட்டு இப்ப பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மனச வந்து பிடுங்கி வெளியில எறிகிற மாதிரி அவ்வளவு கஷ்டத்தையும் கண்ணீரையும் தர மாதிரி இருக்கு. இப்படி வந்து நம்ம பார்த்து 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 அந்த தொகுப்பை எழுதி முடிக்கும்போது நானே வந்து முழுசா மாறிட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். எதை பார்த்தாலும் பயம் அப்படிங்கிறது எனக்குள்ள வந்துருச்சுன்னு எனக்கே தோணுது. அந்த மாதிரிதான் இந்த சமுதாயம் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. உண்மையிலே அந்த கட்டுரை தொகுப்பு வந்து அந்த அளவுக்கு மனசாட்சியை உழுக்குன மாதிரி தான் இருந்துச்சு. அந்த முதல் கட்டுரை வாசிச்சுட்டு நான் அடுத்த கட்டுரை தொடரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல அப்போ என்னதான் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வாசிக்கலாம் தொடர்ந்து வாசிச்சேன். இருந்தாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி ஓட்டி பார்த்தோம்னா அது வந்து ஒரு மனித சமுதாயத்து மேலே கோவம் வரும். அப்படியான அந்த அதை நீங்க கன்வே பண்ண அந்த வார்த்தைகளும் நீங்க சொன்ன மாதிரிதான் எந்த ஒரு ஆபாசமும் இல்லாம இந்த மனித சமுதாயத்தை கேள்வி கேட்கிற மாதிரி இருந்துச்சு உங்கள் வார்த்தைகள் எல்லாம். கட்டுரை எழுதுறீங்க, கவிதை எழுதுறீங்க, ஹைக்கூ, குறுநாவல். இதுல எது உங்களுக்கு வந்து எளிதா இருக்கு? அதுல மனித உணர்வுகளை கடத்துறதுக்கு எது வந்து எளிமையான ஒரு வடிவமா உங்களுக்கு தோணும்? எனக்கு வந்து எளிதா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சிறுகதை தான் எனக்கு எளிதா இருக்கு. ஏன்னா நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். ஒரு நாளைக்கு ஒரு சிறுகதை அப்படின்றத நான் சீக்கிரம் எழுதி முடிச்சிடுறேன். எனக்கு எளிமையா இருக்கும். ஏன்னா ஒரு நாவல் தொடங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற என்னோட வீட்டு வேலைகள், என்னோட மற்ற புற வேலைகள், குழந்தைய பள்ளிக்கூடம் அனுப்புறது, இது மாதிரி எல்லா வேலைகளையும் முடிச்சு ஒரு நாவலுக்குள்ள நான் உட்கார்ப்பது அடுத்ததே எனக்கு என்னால தொடரவே முடியல. ஆனா ஒரு சிறுகதை அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் அந்த ஒரு சிறுகதையை முடிச்சிடுறேன். 2வது நான்
பெருசா வந்து ஒரு 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 கருத்தை வந்து சொல்லி முடிக்கிறதுக்கும், ஒரு 4 பக்கங்கள்ல அதே கருத்தை சொல்லி முடிக்கிறதுக்கு எனக்கு பெரிய வித்தியாசமே தெரியல. இதுல வந்து நான் கதாபாத்திரங்களை இழுத்து 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 கொண்டு போறதுக்கும், இதுல சுருக்கமா சொல்றதும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. சிறுகதை வந்து மத்தவங்க படிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது 4 பக்கங்கள்லயே முடியறதுனால, நான் வந்து இப்ப இத படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் கிட்ட குடுக்குறேன் அப்படின்னா, அவங்களுக்கும் வந்து அது ரொம்ப எளிமையா இருக்கு. உடனே படிச்சுட்டு சொல்லிடுறாங்க. ஆனா ஒரு நாவல நான் அனுப்புனேன் அப்படின்னா, 2 மாதம், 3 மாதம் ஆகுது அவங்க படிச்சுட்டு சொல்றதுக்கு. ஏன்னா அந்த அந்த அளவு நான் காத்திருக்க வேண்டியதாவும் இருக்கு. எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஏதாவது ஒரு கருத்து தோணும்போது, இத நம்ம எழுதிறணும் அப்படின்னு நினைக்கும்போது, அத நான் முதல்ல நினைக்கிறது வந்து, இத நம்ம சிறுகதையா எழுதிறலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். அதன் பிறகுதான் நாவல் அப்படின்ற பக்கத்திற்கே நான் போயிட்டு இருக்கேன். சிறப்பு. எப்படி நேரம் ஒதுக்குறீங்க? நீங்க எழுதுறதுக்குன்னு குறிப்பிட்ட இது நேரம் வச்சிருக்கீங்களா? இல்ல ஆமா. தோணும் போது அப்பப்ப எழுதிருவீங்களா? இல்லையே நான் எழுதுறதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் வச்சிருக்கேன். நைட்டு 11 மணில இருந்து 1 மணி வரையும். அப்பா. அந்த இல்ல நேரங்கள்ல மட்டும் தான் என்னால எழுத முடியும். ஏன்னா ஓ! காலையில இருந்து எனக்கு மாலை வரையும் எப்போதும் வீட்டு வேலைகள், குடும்ப வேலைகள் இந்த மாரி எல்லாமே போயிரும். அப்புறம் நான் சிறப்பு, கொஞ்சம் அரட்டை அடிக்கிறது, அந்த மாரி எல்லா வேலையும் முடிச்சுருவேன். இரவுல தான் வந்து எனக்கு எழுதுறதுக்கான நேரம். சிறப்பு. கலைஞர் மாரி சொல்றீங்க. கலைஞர் வந்து எவ்வளவு பணிகள் இருந்தாலும் இரவு 11 மணில இருந்து அவரு தூங்குற வரைக்கும் 1 மணி வரைக்கும் எழுதிட்டு தான் தினமும் தூங்குவாரு அப்படின்னு அவர பத்தி நான் படிச்சிருக்கேன். அந்த மாரி ஒரு நீங்க எழுதுறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி, அதுவும் ரொம்ப டஃப்பான டைம் 11 டூ 1ங்கிறது ரொம்ப கடினமான நேரம். அதான் அத வந்து நீங்க எழுதுறதுக்காண்டி ஒதுக்கி வச்சிருக்கிறது மிக சிறப்பு. நாவல் எழுதுற திட்டமும் இருக்குதா? ஏன்னா நாவல் நான் வாசிக்கல. ஆ, அ நாவல் எழுதுறீங்களா? இல்ல ஏற்கனவே ஆ எழுதியிருக்கீங்களா? நான் ஒரு ஒரு 4, 5 நாவல தொடங்கி தொடங்கி ஓ! பாதியிலேயே விட்டு வச்சிருக்கேன். சரி, 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 சரி. அதையெல்லாம் தொடரணும் அப்படின்னு நினைப்பேன். ஒவ்வொரு நாவல் போட்டிகள்லாம் அறிவிக்கும் போதும், இந்த நாவலுக்கு முடிச்சு அனுப்பிடுறோம், முதல் பரிசு வாங்குறோம் அப்படின்ற ஒரு மைண்ட்ல வந்து எழுத ஆரம்பிப்பேன். ஒரு 50 பக்கங்கள் வரும். அதன் பிறகு எனக்கு ஏற்படக்கூடிய தடைகள்ல வந்து அந்த நாவல் அப்படியே முடங்கி கிடக்கின்றது. ஒவ்வொரு நாவலையும் திரும்ப திரும்ப நான் எழுதணும்னு தான் நினைக்கிறேன். சூழல் அமையாததுனால அப்படியே விட்டு வச்சிருக்கேன். எப்பயாவது முடிச்சு, எப்பயாவது ஒரு போட்டிக்கு அனுப்பணும் அப்படின்றது என்னோட குறிக்கோள். ரொம்ப சிறப்பு. சரி, இறுதியா ஒரு கேள்வி. அடுத்த எதிர்கால இலக்கிய கனவுகள் என்ன? நீங்க அடுத்து எந்த மாரி படைப்புகள் வந்து தொடர்ந்து படைக்கணும்? இந்த இலக்கிய உலகத்துல எந்த மாரி உங்களோட பயணம் இருக்கணும்னு நீங்க ஒரு கனவுகள் வச்சிருக்கீங்க நெல்லி? எனக்கு அடுத்த இலக்கிய பயணம் அப்படிங்கிறது நாவல் தான். ஏன்னா, என்கிட்ட சொல்றவங்க எல்லாருமே வந்து நாவல் எழுதினாதான் வந்து நீங்க சீக்கிரம் வந்து வெளியில தெரிவீங்க. நிறைய பேருக்கு வந்து நாவல் தான் வந்து பெரிய துணையா இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிறுகதைகள் எல்லாருமே எழுதுறாங்க. கவிதைகள் வந்து எண்ணிக்கையே இல்லாம நெறைய பேர் எழுதுறாங்க. நாவல் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வரும்போது அப்படிதான், அ ரொம்ப குறைவான பேர் தான் எழுதுறாங்க. இந்த இடத்துல வந்து நீங்க சீக்கிரம் நம்மளோட தடம் பதித்து, நம்ம வந்து நம்மளோட முகத்த வெளியில காட்டணும் அப்படின்னா, நாவல் வந்து அ ஒரு சிறந்த இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய நண்பர்கள், இல்ல எனக்கு வந்து நான் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய என்னுடைய நலம் விரும்பிகள் சொல்றது எல்லாமே நாவல் தான். எனக்கும் நாவல் எழுதுறதுல ஆசை இருக்கு. ஏன்னா வந்து ஒரு நாவல் எப்படியாவது ஒரு பெரிய நாவல் எழுதி, அந்த நாவலுக்கு வந்து ஒரு சாகித்ய அகாடமி வாங்கிரணும் அப்படின்றது என்னோட கண்டிப்பா, பெரிய ஆசை. கண்டிப்பா, கண்டிப்பா தோழர். மிக சிறப்பு. மிக சிறப்பா எல்லா பதிலும் சொன்னீங்க. கண்டிப்பாக நீங்க ஒரு சாகித்ய அகாடமி இல்ல புக்கர் பரிசே நீங்க வாங்குவீங்க அப்படிங்கிறது என்னோட ஐயோ! ரொம்ப நன்றிங்க. என்னோட அபிமானம். தொடர்ந்து எழுதுங்க. ஏன்னா கண்டிப்பாங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிராக நடக்கிற அடக்குமுறைகள், அத வந்து எதிர்த்து ஒரு பெண் எழுத்தாளர் எழுதும்போது, அதோட வார்த்தைகளும், அதில் வர்ற வரிகளும் இன்னும் ஒரு வழிய கொடுக்குது. இன்னும் ஒரு இந்த சமுதாயத்து மேல இந்த சமுதாயம் எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறத யோசிக்க வைக்குது திரும்ப திரும்ப. அதில் தான் உங்களோட எல்லா வரிகளையும் கவிதையா இருக்கட்டும், கட்டுரைகளா இருக்கட்டும், சிறுகதையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது உங்களோட அந்த எழுத்து நடை. அந்த பெண்களோட வழிகளை ஆபாசம் இல்லாமல் இப்படி சொல்லலாம். அதுவும் மனசாட்சி உழுக்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அதே மாதிரி பயணிச்சிருந்துச்சு. சோ உங்களோட எழுத்துக்கள் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. தொடர்ந்து எழுதுங்க. தொடர்ந்து ரொம்ப நன்றிங்க. பெண்களுக்காக பெண்களின் குரலாக தொடர்ந்து எழுதிக் கொண்டே இருங்கள். சாகித்ய அகாடமியும் இன்னும் பல விருதுகளும் பெற
என்னுடைய வாருங்கள் படைப்போம் குழுவோட வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. அருமை 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 சுனில். முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். அதாவது என்னன்னா, நம்ம குழுல வந்து முப்பெரும் விழா வந்து நடத்தவே இல்லை, எப்ப நடத்த போறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னையோட அந்த முப்பெரும் விழா முடிஞ்சிச்சுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா போன சனிக்கிழமை வந்து குமரேசன் ஐயா வந்து துவங்கி வச்சாரு நம்மளோட பயிற்சி பட்டறைய, எழுத்தாளருக்கான பயிற்சி பட்டறைய. ஞாயிற்றுக்கிழமை அது வந்து ஒரு பெரிய அளவுல வந்து நடந்துச்சு. இன்னைக்கு அது வந்து இந்த ஃபைனல் டேன்னு வாங்கல, இந்த மாநாடு நடக்கிற மாதிரி அது ஃபைனல் டேல வந்து நம்ம நெழிலி யாழி வந்து அதை சிறப்பா நடத்தி நிழலி கொடுத்துட்டாங்க. வந்து அதுக்கு மூல காரணம் வந்து நாங்கய்யா. நிழலி வந்து என்னோட பேருங்க ஐயா. யாழிங்கிறது குழந்தையோட மகளோட பேருங்க ஐயா. அருமை. நெழிலியோட நான் உண்மையில நீங்க முதல்ல நம்ம கூட்டம் தொடங்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும். நீங்க பேசும்போது சரி ஏதோ பாப்பா வந்து கிறிஸ்து படிக்கும் போல் இருக்கு, கூட்டம் வந்து உட்கார வச்சுக்கோங்க, பரவாயில்ல, கத்துப்போம் ஏதாச்சும் அப்படின்னு தான் நினைச்சேங்க. உங்க குரலும் நீங்க உட்கார்ந்துட்டு இருந்த இதுவும் அப்புறமா தான் போக போக பார்த்தாதான் ஐயோ என்னங்க இது நீர்வீழ்ச்சி மாதிரி கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த நீர்வீழ்ச்சியை வந்து வெளியில கொண்டு வந்தது சுனில் தான். உண்மையிலே சுனில், உங்களுக்கு ஒரு பெரும் கண்டிப்பாங்க. பாராட்டுகள். எனக்கு ரொம்ப நன்றி அருமையா, ரொம்ப நன்றி அருமையா. நன்றி அதாவது நன்றிங்க சார். நீங்களும் வந்து ஒரு சிறந்த அடுத்த சாகித்ய அகாடமியை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கக்கூடியவரை வந்து இன்னைக்கு போயிட்டு எடுத்திருக்கிறீங்க நீங்க, அப்படிதான் சொல்லணும். அந்த நன்றி நன்றிங்க சார். உள்வாங்கல் வந்து நல்லா இருந்தது. இது என்னன்னா, நெகிழி பத்தி நாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, நான் கேள்விப்பட்டதில்லை, நம்ம நண்பர்கள் கேள்விப்பட்டிருக்கிறாங்கன்றது தெரியல. இன்னைக்கு வந்து இந்த குழு மூலமாக ஒரு பெரிய ஒரு ஆளுமை. நிச்சயமா நீங்க போக வேண்டிய பாதை நிறைய இருக்கு. இப்போ சுனில் சொன்ன மாதிரி பெரும் பெரும் விருதுகள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஐக்குள்ள வந்து ஆஹ் அந்த வெயில் வந்து விழுந்து குரங்கு வந்து தாவும் போது வந்து வெயில் அசைதுன்னு சொன்னீங்க இல்லையா, ரொம்ப 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 ரசிச்சேன். அது போய் எப்படின்னா, நீங்க இந்த நிகழ்ச்சி முடியும் போது உங்களோட புத்தகங்கள் என்ன, அது வந்து எங்க உங்க பதிப்பகத்தார் யாரு அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா, நம்ம குழுல இருக்கிறவங்க வந்து நிறைய வாசிக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான சிறந்த படைப்புகளை வந்து வாசிக்கக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. நிச்சயமா வாசிப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை வந்து சுனில் வந்து பேட்டி கண்டது. என்ன சுனில், கரெக்ட் தானே? இதுவும் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு கண்டிப்பாண்ணா. பயிற்சி பட்டறை மாதிரி தான் இருந்தது, எனக்கு இருந்தது. ஆமா, எப்படி நன்றி இத்தனை நன்றிண்ணா. தளத்துல வந்து ஒருத்தங்களால வந்து பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுல தொழிலே வந்து எழுத்து தொழில தான் வச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாராட்டுகள். நம்ம குழுல இருக்கிறவங்க வந்து அடுத்த கேள்வி கேட்க காத்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க ஸ்ரீதேவி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். பேசுங்க ரொம்ப அருமையா வணக்கம். இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க 2 பேருமே வந்து கேள்விகள் கேட்ட சுனில் சாரும் சரி, நீங்களும் சரி, ஒரு ரொம்ப ஒரு என்ன நண்பர்கள் 2 பேரும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு. நீங்க சொன்ன பதில்களும் அவர் கேட்ட கேள்விகளும் ரொம்ப அற்புதம். அதுவும் நான் சார் குமரன் சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து +2 என்னமோ படிக்கிறீங்கன்னு தான் நினைச்சேன். பட் ஆனா நீங்க சொன்ன பதில்கள் வந்து நம்ம வந்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து நம்ம வாசகரா மட்டும் இருக்கக்கூடாது, அதை வந்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலா ஒரு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். நன்றிங்கம்மா, நன்றி. தேங்க்யூ சார். சார் சுனில் சார் நன்றிங்க ரொம்ப நன்றிங்க நல்லா ஸ்ரீதேவி. இருந்ததுங்க சார். நன்றிங்க நன்றிங்க. நன்றிங்கம்மா, இதுல நன்றிங்கம்மா. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க தோழியை பத்தி சொன்னீங்க இல்லைங்களா, இந்த ரயில் ஏத்தி ஆமாங்க. ஓட ரயில் ஏத்தி ஓட வரவங்க ரயில் ஏற வேண்டியவங்களை பிளாட்ஃபார்ம்ல விட்டு அவங்க ஏறி போயிடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களோட கதை. உண்மையிலேயே இது வந்து இந்த வெற்றி ஆமாங்க. வந்து உங்களை விடவும் பெருமை அடையிறது வந்து உங்களோட தோழியாகத்தான் இருக்கும். நிச்சயமா. நான் ஒன்னும் கண்டிப்பாங்க படிச்சுக்கிட்டே ஐயா, தான் இருக்கிறேன், கண்டிப்பாங்க ஆனா ஐயா. பின்னாடி வந்தவங்க வந்து ஆமா. இன்னைக்கு இவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்களே அப்படின்னுட்டு உங்களோட தோழிக்கும் இந்த நேரத்துல வந்து எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. கண்டிப்பாங்க ஐயா. அவங்க பேர் வந்து ஐயா, பிரியா. நம்மளோட வழிகாட்டி ஐயா குமரேசன் ஐயா இருக்கிறாரு. ஆஹா. ஐயா பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. முதல்ல
அஹ், சுனில் பிரபாவுடைய கேள்விகள் எப்படி இருந்ததுன்னா, அவர் ஒரு படைப்பாளி அடிப்படையில தன்னை நோக்கி எப்படிப்பட்ட கேள்விகள் வரணும்னு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்களா, ஏற்கனவே பல கேள்விகள் சந்திச்சிருக்கிறார். ஆனாலும் ஒரு படைப்பாளிக்கு இன்னும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்மை நோக்கி வரணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கணும். அந்த கேள்விகளை அவரு நிலையிட்ட கேட்டதாக நான் எடுத்துக்கிறேன். அதனாலதான் அது இயல்பாக வந்தது. அவங்களும் தனக்கான நேரடி கேள்விகள்ங்கிறத சரியா வாங்கிட்டு ரொம்ப ஒரு பதற்ற அல்லது ரொம்ப அவருடைய கருத்துக்களை சொல்ல அதற்கு அடுத்தது உங்களுடைய கேள்விகள் தான். அதற்காக ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நிழலியாளியை பொறுத்தவரைக்கும் முக்கியமா முதல்ல என்ன ஈர்த்த விஷயம், அவங்க நம்ம முருகேஷ் மூலமா வந்தவங்க அப்படின்னு. முருகேஷும் நானும் சேர்ந்து எத்தனையோ இடங்கள்ல சுத்தி இருக்கிறோம். என்ன படைப்பு சார்ந்து சுத்தம் என்ன, அப்புறம் பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், இப்படி சுத்தி இருக்கிறோம். இப்படியான அந்த அனுபவங்கள்லாம் நினைவுது. அவர்கள் மூலமா இவங்க வந்திருக்காங்கன்றது ஒரு என்ன சொல்லலாம்னா, ஒரு சொந்தக்காரங்களை பாக்குற மாதிரி உணர்வு ஏற்படும்ல, அந்த உணர்வை ஏற்படுத்திச்சு. அடுத்து நான் சொன்ன இயல்பாக அந்த வந்த அந்த பதில்கள் வந்து கூடுதலாக அவங்கள கவனிக்க வச்சது. இதுல ஒரு வேண்டுகோளோட என்னுடைய கேள்விகளை வைக்கிறேன். அந்த வேண்டுகோளை அவங்க நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறேன். பெரிய கவிதைகள் வாசிக்கிறதுக்கு நேரம், உங்களுக்கு பிடித்த ஒரு ஹைக்கூவை மட்டும் இப்போ சொல்லுங்களேன். பட்டுனா சார், ஐயோ டக்குன்னு கேட்டீங்களே, நான் என்ன பண்றது? இல்ல நிச்சயமா ஏதாவது ஒரு எனக்கு ஹைக்கூ ரொம்ப ஆழமா இருக்குங்க ஐயா. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இது வந்து ஆரம்ப காலத்துல எழுதினதுதான். இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஹைக்கூ எழுத ஆரம்பிச்சப்ப இந்த மாதிரி நம்ம எழுதி பார்ப்போமே அப்படின்னு எழுதினதுதான். இது என்ன ஹைக்கூனா, ஏழாவது பிறப்பில் இறந்து போனால், ஏழாவது பிறப்பில் இறந்து போனால் முதலில் ஆறும் பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க ஐயா. எப்படி எதை மீன் பண்ணி எழுதியிருந்தேன் அப்படின்னா, ஒரு பிரசவம் அப்படின்றது ஒரு பிறப்பு மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதனால வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆண் குழந்தை வேணும் வேணும் அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து மறுபடியும் மறுபடியும் பிரசவத்துக்கு உட்படுத்தும் போது அவங்க தன்னுடைய ஏழாவது பிரசவத்துல இறந்து போயிடுறாங்க. அதை மீன் பண்ணி வந்து ஏழாவது பிரசவத்தில் இறந்து போனால் முதலில் ஆறும் பெண் குழந்தைகள் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஹைக்கிள். இது வந்து ஆரம்ப காலத்துல நான் எழுதி பார்த்ததுங்க ஐயா. தொடக்க காலத்திலே இப்படி ஒரு கூர்மையான சமூக நிகழ்வை கவிதையாக்கி இருக்கிறீங்க. சிறப்பு வாழ்க்கை. அப்ப அது உங்களோட தொடர்ச்சியான படைப்புகள் எப்படி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு முன்னெடுத்துக்காட்டாகவும் என்னால் பார்க்க முடியுது. நிச்சயமா உங்களுடைய படைப்புகளை தேடி படிக்கணும். இனிமேதான் படிக்கணுங்கிறதே நான் ஒப்புக்கொள்கிறேன். முகநூல்ல 1-2 பார்த்துருக்கிறேன். பட் முழுமையா ஒரு புத்தகமாக படிக்கிற வாய்ப்பு அமையும். இல்ல, முகநூல்ல அதிக பதிவுகள் வந்து கொடுத்தது இல்லைங்க ஐயா. முகநூல் எப்பவாதுதான் பதிவுகளே போடுவேன். ஆமாங்க ஐயா. அப்புறம் என்னுடைய கேள்விகள் இருக்கு. என்னன்னா, முதல்ல இன்னொரு இது சொல்றேன். உங்களுக்கு வாழ்த்து கிடையாது. சாகித்ய அகாடமிக்கு உங்களுக்கு விருது கொடுத்த வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு அவங்கள வாழ்த்துறேன். உங்களுக்கும் துணிகளுக்கும் இப்படிப்பட்ட சமூக அக்கறை சார்ந்த படைப்பாளிகளுக்கு விருது கொடுக்கிற பெருமையை அவர்கள் பெறட்டும்ங்கிறத அவர்களுக்கான வாழ்த்தாக நான் இப்ப தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இப்ப நீங்க இந்த கவிதையை தாண்டி கதை எழுத்தாக்கத்திலையும் இருக்கிறதுனால சொல்றேன் இந்த கேள்வி. கதை மாந்தர்கள் மூலமா படைப்பாளி ஒரு செய்தி நிச்சயமா. நான் செய்தியெல்லாம் சொல்றதுக்காக எழுத எனக்கு என்ன தோணுதோ அப்படி எழுதுறேன்ட்டு சொன்னாலும் கூட நிச்சயமா அதற்குள்ள ஒரு செய்தி இருக்கிறது. அப்படி சொல்லுகிற ஒரு செய்திக்கும் படைப்பாளனுடைய சொந்த வாழ்க்கைக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஒரு செய்தி சொல்லுறோம் அப்படின்னா
அது கண்டிப்பா வந்து அத படிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இந்த படைப்பாளருடைய வாழ்க்கையில நடந்ததா தான் இருக்கும். இல்ல அவங்க வந்து இத அனுபவிச்சதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான மனநிலைக்கு வந்து வாசகர்கள் வந்து அதிகம் பேர் இருக்காங்க. ஆனா வந்து முதல்ல அப்படி கிடையாது. நம்ம ஒரு செய்திய எழுதுறோம் அப்படின்னா, அந்த செய்தி வந்து நம்மளுடைய அ கண்காணிப்பிலயோ, இல்ல நம்மளுடைய உறவுகள்ட்ட இருந்தோ நமக்கு வந்து கிடைச்சிருக்கலாம். ஆனா அந்த செய்திய எழுதும்போது, இத நம்ம ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு படைப்பாளன் வந்து அத எழுதணும் அப்படின்னா, முதல்ல வந்து தனக்கு தானே அத வந்து உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நான் உணர்ந்தா மட்டும் தான் அத வந்து என்னால எழுத்தால குடுக்க முடியும். அப்படி நான் ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னா, அ பிறர் சொல்லக்கூடிய இப்ப நீங்க வந்து எனக்கு ஒரு கருத்து சொல்றீங்க, இத எழுத சொல்லி அப்படின்னா, நீங்க சொல்ற கருத்து மட்டும் தான் எனக்கு தேவைப்படும். ஆனா வந்து அதுல இருக்கக்கூடிய அ அந்த கதை ஓட்டம், அந்த கதையோட முடிவு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உணரணும். இப்படியெல்லாம் கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து அத மேனிபேட் பண்ணி கொண்டு போறதுக்கு முன்னாடி, அத வந்து நான் உணர்ந்தா மட்டும் தான் என்னால வந்து அத எழுத முடியும்னு நெனைக்கிறேன். அப்போ ஒரு கதாபாத்திரத்துக்கும், ஒரு படைப்பாளனுக்கும் இடையே இருக்கிற உறவு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த உணர்வு தான். நான் முழுசா உணர்ந்த பிறகு நான் ஒரு கதைய எழுதிட்டேன் அப்டின்னா, அந்த கதை கண்டிப்பா வந்து ஒரு சிறந்த கதையா இருக்கும் அப்டின்றது என்னோட நம்பிக்கையா நான் சொல்றேங்க ஐயா. மகிழ்ச்சி. நல்ல நல்ல திடீர்னு கேட்ட கேள்விக்கு ஏதோ தயாரிச்சு வச்ச பதில சொன்ன மாதிரி சொன்னீங்க. அப்ப இந்த அளவுக்கு இந்த சிந்தனைகள் எல்லாம் நீங்க உண்மையாக இருக்கிறீங்கன்றதை அதை காட்டுது. இரண்டாவது கேள்வி, நிறைவு கேள்வி அதுதான். ஆஹ் உங்க வட்டாரத்துல இருக்கக்கூடிய உங்க ஊர் அல்லது உங்க பகுதி, மாவட்டம், இங்க இருக்கக்கூடிய படைப்பாளிகளோடு, மற்ற படைப்பாளிகளோடு, உதாரணமா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் இப்ப முருகேஷ் சொன்னீங்க, அவர் அந்த அமைப்பினுடைய சிறப்பு அழைப்பாளர் அவர். அந்த அந்த மாதிரியான படைப்பாளிகளோடு, அப்படியான அமைப்புகளோடு உங்களுக்கு எந்த தொடர்பு இருக்கிறதா? அவர்கள் எப்படி உங்களோடு தொடர்பு கொள்கிறார்கள்? ம். நெறைய அமைப்புகள் வந்து எனக்கு தொடர்புல இருக்கிறாங்க. என்ன முதல்ல வளர்த்த அமைப்பு பார்த்தீங்க அப்டின்னா, பதியம் இலக்கியம் அப்படின்னு பெரம்பலூர்ல வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அந்த அமைப்புல தான் முதல்ல வந்து நான் வந்து கவிதை வாசித்தல், இந்த மாரியான சின்ன சின்ன செயல்பாடுகள்ல ஈடுபட்டேன். பிறகு வந்து இப்ப நான் கும்பகோணத்துல வந்து இடம்பெயர்ந்து வந்ததுக்கு அப்புறம், இங்க வந்து சொல்வெளி, வண்டல் இலக்கிய அமைப்பு, இந்த மாதிரியான பல அமைப்புகள், பக்கங்கள் அப்படின்ற சில அமைப்புகளையும் இங்கேயும் இருக்கு. ஒவ்வொருவரும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் பழகும்போது என்கிட்ட வந்து நல்ல இயல்பா தான் பழகுறாங்க. நெறைய வந்து எனக்கு வந்து உறுதுணையா இருக்கிறாங்க அப்டின்னு சொல்லுவேன். இப்ப என்னுடைய "இன்னும் முளைக்காத காடு" அந்த ஹைக்கூ தொகுப்பு பார்த்தீங்க அப்டின்னா, சொல்வெளி அப்டின்ற ஒரு இலக்கிய அமைப்பு தான் வெளியிட்டாங்க. பாரதி மோகன் அப்டிங்கிறவங்க. என்கிட்ட எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம, தானாவே முன் வந்து, நம்ம ஊருக்கு வந்திருக்க படைப்பாளி அப்படின்னு இங்க நெறைய பேர் கொண்டாடவும் செய்றாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வந்து நம்மகிட்ட வந்து இடைவெளி, இந்த மாரியான கொஞ்சம் எல்லாமே வந்து நினைச்சாலும், அ மற்றவர்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, என்ன வந்து ஒரு தங்கையாவோ, இல்ல வந்து என்ன ஒரு தோழியாவோ நினைக்கிறாங்க. நெறைய பேர் வந்து என்கிட்ட நெறையவே பேசுறாங்க. தானாகவே வந்து என்ட்ட பேசுறாங்க. நான் வந்து சில சமயங்கள்ல வந்து என்னோட புலனமும் சரி, என்னுடைய அலைபேசியும் சரி, என்னோட முகநூல் சரி, எதுவுமே வந்து இயக்கத்துல இருக்காது. எல்லாமே வந்து அப்பப்ப வந்து நான் வந்து கண்டுகொள்ள மாட்டேன். எனக்கு எனக்கு என்னோட குடும்ப வேலைகள்ல நான் இருக்கிறதுனால கண்டுக்க மாட்டேன். அப்படி நான் சில அழைப்புகள் கண்டுக்காம விட்டா கூட, அத வந்து அவங்க நம்ம அழைச்சு இவங்க எடுக்கலையா? இவங்க என்ன அவ்ளோ பெரிய ஆளா? அப்படின்னு நம்மள நினைக்காம, நம்மகிட்ட ஒரு சகோதரத்துவத்தோட பழகும்போது, இதெல்லாம் வந்து எனக்கு இறைவன் குடுத்த வரமா நான் நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எங்க இருந்தோ நமக்கு வந்து ஒரு துணையா இருக்கு. எங்க இருந்தோ நம்மள இயக்கறதுக்கான சக்திய வந்து நமக்கு குடுக்குது. நமக்கு வந்து உதவி செய்யுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா அமைப்புகளும் வந்து எனக்கு ரொம்பவே வந்து உதவியா இருக்கிறாங்க. ரொம்பவே நெறைய செய்றாங்க. நெறைய பாராட்டு விழா வச்சிருக்காங்க. என்னுடைய நூல்கள இலவசமா வெளியிட்டு தராங்க. அதனால வந்து எந்த அமைப்புகள்லயும் என்னை யாருமே வந்து ஆ மறைத்தோ, இல்ல நிராகரித்தோ போனதா வந்து நான் நினைக்கல. எல்லா அமைப்புகளும் என்ன சொந்தம் கொண்டாடுறாங்க. நானும் எல்லா அமைப்புக்கும் கடமைப்பட்டிருக்கிறதா நினைக்கிறேன். இந்த நிகழ்வு மூலியமா எல்லா அமைப்புக்கும் ஒரு நன்றியவும் சொல்லிக்கிறேங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி, அருமை வாழ்த்துகள். அருமை நெகிழி. நல்ல, அதாவது ரொம்ப நன்றிங்க, இயல்பா நன்றிங்க இருக்கு சார். உங்களோட பதில் எல்லாமே. ரொம்ப ஐயா குமரேசன் ஐயா மாதிரியான ஆட்களோட
பாராட்டுகள்லாம் கிடைக்கணும்னா நமக்கு எல்லாம் வந்து உண்மையிலேயே நம்ம ஏதோ தகுதி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா மட்டும்தான் ஐயா. இந்த வாய்ப்பு வந்து ஐயா வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில நீங்க கண்டிப்பா நீங்க ஐயா. நான் என்னோட ஒரு கேள்வி, நம்ம அடுத்து ரெஜினா சென்றா போறதுக்கு முன்னாடி பெரியாரோட, ஏன்னா இந்த மாதிரி ஒரு சமுதாயம் சார்ந்து நீங்க இளையராஜா தன்னோட இசைக்குறிப்புகளை அப்படி ஒரு ஸ்பான்டேனியஸா எழுதுற மாதிரி உங்களோட அந்த இலக்கியம் சார்ந்த நீங்க இந்த சமுதாயம் சார்ந்து ஒரு 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 அப்படி எந்த சிரமம் படாம நீங்க சிந்திக்கிறீங்க. உங்களை மாதிரியான ஆட்கள் பெரியார் மாதிரியான புத்தகங்கள், பெரியார் அவரை பத்தின புத்தகங்கள் படிச்சிருக்கீங்களா? ஏன்னா இந்த மாதிரியான எழுத்தாளர்களுக்கு தான் இப்போ ரொம்ப வறட்சி, ரொம்ப வறட்சி. அப்படி வந்த ஒரு கருத்து வந்த உடனே அப்படி எடுத்து அப்படி கடாசும் போது என்னன்னா அது அது அப்படி எடுக்கிறதுக்கு ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான புத்தகங்கள் நீங்க படிச்சிருக்கீங்களா, இல்ல படிக்கணும்? இப்போ ஏன்னா இப்போ நீங்க புலனங்கள்ல வந்து நிறைய இருக்கீங்க, யூடியூப்ல நிறைய பார்க்குறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இவர் தேவை, இந்த கிழவன் நமக்கு தேவைன்னு ஒரு ஒரு இடம் நமக்கு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தோணி இருக்கா உங்களுக்கு? அப்படி தோணி அதை எழுதணுன்ற மாதிரியான ஒரு உந்துதல் ஏதாவது கிடைச்சிருக்கா உங்களுக்கு? இதான் என்னோட கேள்வி. இதுக்கு பதில் கொடுத்த உடனே நம்ம அடுத்து ரெஜினா சந்திரா மேடம். இப்போ வாசிப்பு அப்படின்றது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சு இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு பிறகு வாசிப்பு வந்து பெரிதளவு குறைஞ்சிருச்சு. முன்ன வந்து ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் அப்படின்ற அளவுல வந்து நமக்கு இருந்த இடத்துல இப்போ 2-3 மாதங்களுக்கு ஒரு புத்தகம் அப்படின்ற அளவு குறைஞ்சிருச்சு. அப்போலாம் வந்து நிறைய வாசிச்சிருக்கோம். எல்லா தலைவர்கள் ஒவ்வொருத்தவருடைய கருத்துக்களும் எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்க நிறைய வாசிச்சிருக்கோம். நாங்க வந்து நாங்க கல்லூரி படிப்புல வந்து எலெக்டிவ் பேப்பர்னு ஒண்ணு வரும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார் சிந்தனைகள் அப்படின்லாம் எடுத்து படிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம தேடி ஒரு விஷயத்த போகிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கணும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வாசிப்பால மட்டும் அதை வந்து சில விஷயங்கள்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறதுனால ஒரு பாடத்துக்குள்ள கொண்டு வரும்போது அதை கண்டிப்பா நம்ம வாசிப்போம் இல்லையா? அதனாலங்க நான் நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய பாட புத்தகங்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். நிறைய தலைவர்களுடைய இதெல்லாம் அதுல இருந்து தேர்ந்தெடுத்துதான் வாசிச்சிருக்கேன். ஏன்னா வந்து அதை தனிப்பட்ட முறையில என்னால வாசிக்கும் போது எனக்கு வந்து அது ஒரு சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய கருத்துகள், நிறைய சிந்தனைகள், பொன்மொழிகள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கோடுக்குள்ள வகுத்தா மட்டும்தான் என்னால படிக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள வரும்போது நான் வந்து அந்த மாதிரி பாட புத்தகங்கள்ல தேர்ந்தெடுத்து நிறைய படிச்சிருக்கேன். இப்போ வந்து எனக்கு வாசிக்கிற நேரம் அப்படின்றது ரொம்ப குறைவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எப்பவாவது வாசிப்பேன். ஏதாவது தேவைப்படும் போது வாசிப்பேன். இந்த இந்த அரசு தேர்வுகளுக்கெல்லாம் வாசிக்கும் போது அதற்கான தேடல் இருக்கும்போது மற்ற விஷயங்களையும் வாசிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். ஏன்னா உங்களை மாதிரியான ஆட்கள் பெண்ணியம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெரியார பத்தின ரொம்ப இல்ல, பெண்ணின் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹ் படிக்கலைன்னா அந்த புத்தகத்தை படிங்க. ஆமா, அது ஏன்னா அது வந்து படிச்சிருக்கேன். ஒரு விதை மாதிரி. ஏன்னா உங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து அவங்கதான் வந்து இந்த சமுதாயத்துக்கான நீங்க எல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம். தொடர்ந்து எழுதுங்க. நம்ம ரெஜினா சந்திரா மேடம் கண்டிப்பாங்க. போயிடுவோம். மேடம் நீங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், கேக்குது, பேசலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. அதாவது இந்த நெறியாளுநர் சுனில் அவர்கள் வந்து அவரே வந்து ஒரு 4 படைப்புகளை கொடுத்திருக்காரு. மிகச்சிறப்பாக எழுதக்கூடியவர். அவர் வந்து தொகுத்து வைத்திருந்த கேள்விகள் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அவருடைய அடுத்த படைப்புக்கு வந்து இன்னும் அவரு சிறப்பா செய்யறதுக்கு என்னெல்லாம் அவருக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரியும், அதனால அப்படியே குழு உறுப்பினர்களுக்கும் பயனடைகிற மாதிரியும் கேட்ட மாதிரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப சிறப்பான கேள்விகளாகவும் இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில கேட்கப்படாத கேள்விகளாகவும் இருந்துச்சு. அதுக்காக அவருக்கு பாராட்டுகள். அப்புறம் எனக்கு வந்து இந்த நீங்க முதல் வரி பேசின உடனேயுமே வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமா ஆயிடுச்சு. உங்க குரலும் அதுல இருக்க தெளிவும் உங்க சிந்தனை தெளிவும் ஒவ்வொரு வரியிலும் எனக்கு அப்படியே எனக்கு ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருந்தது. அதாவது நீங்க வந்து ஹைக்கூ எழுதுறீங்க, சிறுகதை எழுதுறீங்க, நாவல் வந்து 4 நாவல் எழுதி வச்சு சும்மா வச்சிருக்கேன் முடிக்காம அப்படிங்கிறீங்க, சிறுகதை தான் பிடிக்கும் அப்படிங்கிறீங்க, ஒரு நாள்லயே சிறுகதை எழுதிடுவேங்கிறீங்க. அப்புறம் வந்து சுனில் என்ன சொல்றாருன்னா உங்களுடைய கட்டுரை தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. இது வந்து எனக்கு நீங்க ஒரு அதிசய பிறவி மாதிரி தெரியுறீங்க.
அதுவும் இல்லாம +2க்கு அப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறீங்க. உங்களை பார்த்தா வந்து ரொம்ப சின்ன வயசா இருக்கு. இவ்ளோ விஷயங்களையும் படிச்சிருக்கீங்க. இது என்னால நம்பவும் முடியல. எனக்கு நிச்சயமா உங்கள பார்த்தா ஒரு அதிசய பிறவி மாதிரி தான் இருக்கு. எனக்கு ரொம்ப உங்கள என்ன சொல்றது? உங்கள இவ்வளவு நாள் தெரிஞ்சு வச்சுக்காம இருந்துமே, அதுவே எனக்கு வந்து நினைச்சு பார்த்தா சங்கடமா இருக்கு. உங்களுடைய படைப்புகளை எல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுவும் இந்த வலி மிகுந்த விஷயங்களை எழுதுறீங்க அப்படின்னும் போது, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்ல இருந்த மாதிரி தான் சொல்றீங்க. எந்த ஒரு ஆஹ் வலிய நீங்க சந்திக்காத மாதிரி தான் ஆனா சொல்றீங்க. ஆனாலும் இந்த வலி மிகுந்த எழுத்துக்களை நீங்க எழுதிருக்கீங்க. பிளஸ் வந்து இந்த பேர் வைக்கிற விஷயங்கள் அதுல இருந்தே ஒரு புதுமையா இருக்க மாதிரி இருக்கு உங்களோட எழுத்துல. அதனால உங்க படைப்புகளை எனக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுல இருந்து வந்து நிச்சயமா நிறைய கத்துக்க முடியும் கண்டிப்பா அப்படின்னு மேம். தோணுது. நிச்சயமாவே நீங்க வந்து ஒரு அதிசய பிறவிதான். நீங்க வந்து நீங்களே உங்களுடைய படைப்புகள் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க சாகித்ய அகாடமி விருது வாங்குங்க. ஆனா வந்து இத்தனை அமைப்புகள் இத்தனை பேர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை பார்த்தா நீங்க ஏற்கனவே சாகித்ய அகாடமி விருது வாங்கிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது இருந்தாலும் நீங்க கூடிய சீக்கிரத்தில் அப்படி ஒரு விருது வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சரி, உங்க படைப்புகள் எங்க நன்றிங்கம்மா, கிடைக்கும்ன்றத நன்றிங்கம்மா. சொல்லுங்க நிழலி. கண்டிப்பா அப்புறம் மேம். உங்களுக்கு என்னுடைய நீங்க மகள் பிறந்திருக்கா இல்லையா? மகன் பிறந்திருந்தா என்ன ஆமா, பண்ணிருப்பீங்க? மகன் பிறந்திருந்தா எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன் மேம். அது வந்து ஒரு உள்ளுணர்வு தானே. எனக்கு தோணுச்சு மகள் தான் பிறக்கும்னு. ம். அதனால நான் மகனை பத்தி யோசிக்கல மேம். சரி, உங்க படைப்புகளை பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. என்னோட கவிதை தொகுப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, புன்னகை பதிப்பகத்துல 2 கவிதை தொகுப்பு வெளிவந்திருக்குங்க. அது வந்து புன்னகை அம்சப்பிரியா அப்படின்றவங்க கிட்ட கிடைக்கும். நான் வந்து அவங்களுடைய எல்லா வந்து கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து மேடம்ட்ட குடுக்குறேங்க மேம். என்னுடைய ம். என்னுடைய ஹைக்கூ தொகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா, முருகேஷ் சார் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ம். அகன்ற பதிப்பகத்துல தான் போட்டோம். அங்க கிடைக்கும். என்னுடைய குறுநாவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கேலக்ஸி பதிப்பகத்துல போட்டிருக்கோம் மேம். ம். என்னுடைய சிறுகதை வந்து பாத்தீங்கன்னா, அன்னை ராஜேஸ்வரி பதிப்பகம் சென்னையில இருக்கிறாங்க. அவங்க கிட்ட குடுத்திருக்கோம் மேம். இப்போ வந்து இந்த படல் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு வந்து இங்க முத்தமிழ் பதிப்பகத்துல குடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து அவங்கவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் இருக்கு மேம். இல்ல என்கிட்ட கூட புத்தகங்கள் இருக்கு மேம். நீங்க உங்களோட முகவரி நீங்க குடுத்தீங்க ஆமா அப்படின்னா, உங்களோட நான் அந்த இது உங்களை வந்து கான்டாக்ட் நம்ம பண்றேன். குழுல போட்டுட்டீங்க அப்படின்னா எழுதி நாங்க அதை இது பண்ணிக்கிறோம். நம்ம கட்டாயமா படிக்க ஆ, வேண்டிய ஆவலை தூண்டி இருக்கு உங்களோட இது. கண்டிப்பாங்க அடுத்ததாக மேம். தகடூர் சக்திவேல் வந்திருக்கிறாரு. உங்களோட கேள்விகளை வந்து கொஞ்சம் சுருக்கமா கேளுங்க. ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை வந்து அதை முடிக்கும் தருவாயில் இருக்கிறோம். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணலாம், பேசலாம் ஐயா, நீங்க பேசலாம். தகடூர் சக்திவேல் ஐயா நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உரையாடல் என்பது மிகவும் சிறப்பாக இருந்ததுமா. நல்ல விவாதமாகவும் தெளிந்த நீரோடை போன்ற உரையும் மிகவும் சிறப்பாக இருந்தது. இதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியா நேரம் குறைவாக இருக்கதால் ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு எழுத்தாளர்களை பின்பற்றி இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் என்று யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். இல்ல எனக்கு நான் வாசிக்க வந்ததே பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப தாமதமா வந்ததுனால, நான் எந்த எழுத்தாளரையும் பின்பற்றதுன்னு இல்ல. ஆனா நான் வாசிக்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல்கள், இந்த சிறுகதைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வாசிச்சது சாண்டில்யன் தான். அதனால என்னவோ அவங்களோடது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். 2வது வந்து கவிஜி அப்படின்ற அவங்களோட கவிதைகள் வந்து புலனத்துல அடிக்கடி பார்ப்பேன். அதெல்லாம் பின்பற்றி தான் நான் எழுதவே ஆரம்பிச்சேன். அதனால வந்து அவங்களுடைய கவிதைகள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதிக வாசிப்பு இல்லாததுனாலயோ என்னவோ எனக்கு எழுத்தாளர்கள் இவங்க தான் குறிப்பிட்டு என்னால சொல்ல முடியல. சாண்டில்யன் நான் முதல் வாசித்த தொகுப்பு. அதனால எனக்கு சாண்டில்யனை வந்து கொஞ்சம் பிடிக்கும். நன்றி நன்றி தகடூர் சக்திவேல். நன் அடுத்ததாக முனைவர் சு நன்றி மேம். மகேஸ்வரி, நீங்க அன்மியூட் பண்ணலாம், பேசுங்க. தோழர், அத்தனை தோழர்களுக்கும் வணக்கம் தோழர். இப்ப விரைவா வணக்கம் மேம். முடிச்சிடுறேன். ரொம்ப நேரம் இருக்காங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். நான் கேள்வி எல்லாம் கேட்கல நிழலி தங்கச்சி. நான் ரொம்ப உங்களோட நன்றிங்க.
நான் உங்க முகநூல்ல உங்களை தொடர்றேன். ஆனா இன்னும் ஒரு நூலையும் நான் வாசிக்கல. நான் கண்டிப்பா வாங்கி வாசிக்கிறேன். அப்படிங்களா? ஆமா. ரொம்ப நன்றிங்க. இந்த நிகழ்ச்சி அருமையா எல்லாரும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கேள்வி கேட்டவங்களாகட்டும், மீண்டும் நிறைய பேர் பேசினாங்களே, அவங்க ஒவ்வொருத்தரும் உங்கள நல்லா புரிஞ்சு கேள்வி கேட்டாங்க. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். நீங்க கண்டிப்பாங்க. எந்த இசம் சார்ந்தும் எந்த கொள்கை சார்ந்தும் ரொம்ப வாசிச்ச மாதிரி தெரியல. ஆனாலும் உங்களோட எழுத்துக்கள்ல ஒரு மனிதனோட வலி இருக்குது இல்லையா? அத பேசதான் இன்னைக்கு ஆள் இல்ல. இதுக்கு முன்னாடி பேசின தோழர் சொன்னது போல யாரும் இன்னைக்கு அதை எடுத்து பேசுறதுக்கு ரொம்ப ஆட்கள் குறைவு. இப்படி இருக்கிற உங்களுக்கு கைவந்த நடைய நீங்க இன்னும் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறதன் மூலமா உங்க அறிவை இன்னும் விரிவு செய்து இன்னும் நல்ல நல்ல படைப்புகள் தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது ஒண்ணுதான். கண்டிப்பாங்க வாழ்த்துக்கள். மேம். கண்டிப்பாங்க மேம். நன்றிங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க மேம். முனைவர் மகேஸ்வரி. நன்றி ரொம்ப தோழர். நன்றி ரொம்ப நன்றி. நன்றிங்க. கலை நீங்க பேசிட்டு அடுத்து நம்ம மங்கை கிட்ட கொடுத்துடலாம். கலை நீங்க ஏதோ கை வச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு கேள்வி எதுவும் இல்ல. எனக்கு என்னன்னா, நம்ம முதல்ல எல்லாரும் படைப்பாளரோட புத்தகங்களை தான் ஃபர்ஸ்ட் வாசிச்சுட்டு இது யாரு, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி படைப்பாளரை தெரிஞ்சுக்கிறணும்னு ஒரு ஆர்வம் வரும். ஆனா இன்னைக்கு வந்து படைப்பாளரை சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்க படைப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கு. எங்களுக்கு கிடைச்ச ஒரு தோழியா உங்களுக்கு எப்படி கிடைச்சாங்களோ அது மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு தோழியா அவங்கள நாங்க பாக்குறோம் மேம். அதுக்கு காரணம் வந்து சுனில் தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல கேள்விகளை வடிவமைச்ச சுனிலுக்கு பாராட்டு. ஆமா நன்றி நன்றி வாழ்த்துக்கள். சைலண்டா நன்றி இருந்தாங்க. சைலண்டா இருந்தாங்க. ஆ, எப்ப ப்ரிப்பேர் பண்ணி நேத்து வரைக்கும் ரிஹர்சல் வரைக்கும் 2 பேரும் பயங்கர அமைதியா இருந்தாங்க அவரு மேம். இல்ல அவர் அந்த ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சு கேள்வி கேட்ட மாதிரி தெரியல. அப்படியே எதிர்க்க கம்ப்யூட்டர்ல இருந்து பார்த்து பேசுறாரா இல்ல டெலிகிராம்ல வச்சுக்கிறாரான்னு தெரியல. சைட்ல மானிட்டர்ல வச்சிருந்தேனா எல்லா கேள்வியும் 2 மானிட்டர் மகிழ்ச்சி உண்டு. மகிழ்ச்சி. ஆமா ஆபீஸ் வேலை பார்க்கறனால 2 மானிட்டர் உண்டு. ஒரு மானிட்டர்ல வச்சிருந்தேன் கேள்விகளை. சரி மகிழ்ச்சி. வாங்க மங்கை, உங்களோட நன்றி உரை முடிச்ச உடனே நிழலி வந்து தன்னோட இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் சொன்ன உடனே நம்மளோட கூட்டத்தை முடிச்சுக்கலாம். வாங்க மங்கை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இருநூறை தாண்டிய ஒரு சிந்தனை பூர்வமான பயணத்தில் இன்னொரு அழகிய நிகழ்வை இன்று நாங்கள் அனுபவித்தோம். வாருங்கள் படைப்போம் என்ற வாசகத்தின் பொருளை நிறைவேற்றும் வகையில் வாராந்திர நிகழ்வுகளின் தொடரில் படைப்பு 214 ஒரு முக்கிய நொடியாக அமைந்தது. இந்த மாலை நேரத்தை அறிவால் செழிப்பாக்கியவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் நிழலி அவர்கள். அவரின் கருத்துக்கள் எளிமையாகவும் ஆழமான சிந்தனைகளுடன் கலை, இலக்கியம் மற்றும் வாழ்வியல் நோக்குகளை இணைத்து ஒரு புதுமையான வெளிச்சத்தை தந்தன. வாசிப்பின் வேளாண்மை, எழுத்தின் உயிர்மை, சமூகத்தின் பதிப்புகள் ஆகிய அனைத்தும் உரையாடலில் ஊடுருவச் செய்தது. அவரின் நுண்ணறிவும் ஆழமும் நிகழ்வை நயமாக தழுவியவர் சுனில் பிரபாகர் அவர்கள். கேள்விகளின் கூர்மையும் உரையாடலின் அமைதியும் களத்துரையாடலின் மென்மையும் நிகழ்வின் ஒரு புதிய பரிணாமத்தை திகழ்ந்தது. பங்களிக்க வந்த ஒவ்வொரு பார்வையாளரையும் மென்மையுடன் இணைத்த அவர்களின் நடத்தை பாராட்டிற்குரியது. இத்தகைய நிகழ்வை திட்டமிட்டு நிகழ்த்திய நம் ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் கோ ஒளிவண்ணன், வினிதா மோகன், லோ குமரன் மற்றும் கலையரசி பாலா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல வாரங்களாக தொடர்ந்து விழிப்புணர்வோடு உழைப்போடும் இந்த நிகழ்வை முன்னெடுத்து வரும் அவர்களின் பங்களிப்பு உண்மையாகவே பெருமைக்குரியது. அதற்கு பிறகும் ஒவ்வொரு வாரமும் சமூகத்தின் நல்ல வாசிப்பையும் தீவிர கருத்தையும் ஊடுருவிக்க வரும் அனைவருக்கும், நம் வாசகர் அணிகளுக்கும், பகிர்வாளர்களுக்கும், ஜூம் பங்கேற்பாளர்களுக்கும், பேஸ்புக், யூடியூபர் பார்வையாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் நன்றி சொல்லும் இந்த நிமிடத்தில் ஒரு சிறிய நினைவூட்டல். வாசிக்கவும், பகிரவும், சிந்திக்கவும், எழுதவும் நாம் இணைந்து வருகிறோம். இது ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு பன்முக அறிவு பயணம். வாருங்கள் படைப்போம், நம் எண்ணங்களால், எங்கள் வார்த்தைகளால் ஒரு புதிய உலகை படைப்போம். நன்றி, வணக்கம். அருமை அருமை. நன்றிங்க மங்கை. டெய்லி உங்களோட ஃபைனல் நோட் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லணும், நிகழ்ச்சி பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்க சொல்லலாம். நெளி கேக்குதா? நெளி கேக்குதுங்களா? டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். உங்களோட ஃபைனல் நோட் ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லலாம் நிகழ்ச்சி பற்றி. இல்ல நீங்க வேற எதனா சொல்லணும்னாலும் சொல்லலாம். நிகழ்ச்சியை உங்களோட நோட்டோட முடியும். எனக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பெரும் மகிழ்ச்சியை கொடுத்ததுன்னு தான் சார் சொல்ல முடியும். ஏன்னா நான் இது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து எதிர்கொண்டதில்லை. இதுதான் என்னோட முதல் முறை
இணையத்துல வந்து இது போல ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி மாதிரி நடந்திருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கு. இதற்காக என்னுடைய புத்தகங்கள் அனைத்தையுமே படிச்சு இதுல இருந்து கேள்விகள் எடுத்த சுனில் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து எனக்கு கூடல் தாரிக் அண்ணா தான் இந்த இணைப்பு கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க கூட எனக்கு தொடர்பு கிடையாது. நான் அவர்களிடம் பேசினதே கிடையாது. ஆனா வந்து என்னுடைய நூல் ஏதோ ஒரு நூலை படிச்சுட்டு இந்த வாருங்கள் படைப்போம் அப்படின்ற ஒரு குழுவுல வந்து என்னை பேசுவதற்காக இந்த இடத்துல வந்து என்னை இப்போ நிக்க வச்சிருக்காங்க கூடல் தாரிக் அண்ணா. அவர்களுக்கு வந்து என்னோட நன்றியை நான் வந்து இந்த இணைப்பு மூலியமாவே சொல்லிக்கிறேன். அவங்களுடைய எண் கூட என்கிட்ட இல்ல. நான் அவங்க கிட்ட பேசினது கூட இல்ல. இப்படியான மறைமுகமான வந்து இப்படி மறைமுகமா நமக்கு இவ்வளவு பேர் வந்து நம்மளோட முன்னேற்றத்துல பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. கலைபாலா மேம், நிகழ்ச்சியில உங்களுக்கு என்னோட இணைஞ்சிருக்கிறாரு. பெரிய அவருக்கு நன்றியை அவர் நான் நன்றி தெரிவித்துக் சொல்லலாம். கொள்கிறேன். கூடல் தாரிக் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவரு இப்பதான் இணைஞ்சாரு சமீபத்துல, கடைசி. ஆமா, நன்றி சார். கலை கேட்கல, கலை கேட்கல. சொல்லுங்க, கேள்வி முடிச்சிடலாம். இதுவரை நடந்து முடிஞ்ச நிறைய வாரங்கள், இனிமேல் வரப்போற வாரங்கள்ல நிறைய படைப்பாளர்களை கூடல் தாரிக் நான் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதை நான் போன நிகழ்ச்சியிலேயே சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஆனா கேட்டா நிறைய பேர் எனக்கு வந்து அவங்க ஒரு படைப்பாளரா இல்லாம அடுத்தவங்களையும் அது முன்னிறுத்தணும்னு நினைச்சது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நிறைய பேர்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பக்கம் நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கூடல் தாரிக் நீங்க லைன்ல இருந்தா பேசலாங்கண்ணா. நிமிஷம். இல்ல, இருந்தார், போயிட்டாரு. இருக்காரு. கூடல் தாரிக் நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நிழலி மேம், நீங்க தொடரலாம், நீங்க பேசுங்க மேம். இல்ல, ஆமா, நேரம் ஆயிடுச்சு. நீங்க பேசுங்க. கூடல் தாரிக் அண்ணாவுக்கு என்னோட பெரிய நன்றியை நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ணனோட இணைப்பு அவங்க வந்து என்னோட எண் கொடுத்ததுமே வினிதா மோகன் அப்படின்ற மேடம் வந்து என்னை தொடர்பு கொண்டு இதுக்கு உங்களுக்கு விருப்பமா, நீங்க இதை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது, இந்த இடத்துல இப்போ இந்த இணைப்புல என்னை வந்து இத்தனை பேர் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னா என்னோட தோழிகள், என்ன இந்த வளர்ச்சிக்கு துணை இருந்த அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை வந்து நான் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் என்னோட அனைத்து பயணத்திலையும் இப்ப புதிதாக வந்த இந்த உறவுகள் அனைத்துமே வந்து எப்பவும் என் கூட இருக்கணும் அப்படின்றத நான் வந்து ரொம்ப ஒரு நட்போட கேட்டுக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து இனிமே வந்து என்னோட வாழ்க்கை பயணத்துல உடன் வருவாங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா பேசுனீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. எனக்கு வேற வார்த்தைகள் இல்ல. ரொம்ப நன்றி. நீங்களும் எங்களோட இணைந்து பயணம் செய்யுங்க. ஆமா, வாரம் நீங்களும் வாங்க. நீங்களும் பயணம் செய்யுங்க. இந்த குடும்பம் வந்து தொடரும். வாழ்த்துக்கள்.